கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர மற்றும் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவுமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய நிதான நாமத்தினாலும் கிருபை அன்புடன் கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கடவுது என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களோடு பழனி திண்டுக்கல் சகோதர சகோதரிகள் மற்றும் சென்னைக்கு நாம் பிரயாணமாக கடந்த வாரங்கள் சென்றிருந்த 3 சபை, கோயம்பேடு மற்றும் தாம்பரம், அம்பத்தூர் ஆகிய 3 பட்டணங்களில் உள்ள சகோதர சகோதரிகள் அனைவருடைய அன்பின் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியிலே நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இன்றைய நாள்ல சகோதரர் உங்கள் மத்தியிலே அறிவித்த வண்ணமாக நம்ம பார்க்க போற பாடத்தினுடைய தலைப்பு திரள் கூட்டத்தின் நியாய தீர்ப்பு. இந்த ஒரு பாடமானது அநேக கட்டுரைகளுடைய ஒரு கம்போசிங், ஒரு தொகுப்பு. பேப்பர் நம்பர் 4273, 46, 51, 54, 62 ஆகிய பக்கங்கள். நிழலான ஆசரிப்பு கூடாரத்தினுடைய போக்காடு எனக்கூடிய ஒரு தலைப்பு மற்றும் 10 கன்னிகைகளின் ஓமைகள் போன்ற அநேக கட்டுரைகளினுடைய ஒரு தொகுப்பாக இந்த ஒரு பாடம் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆதார வசனமாக 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 5:5. இந்த வசனமானது பேசிக் லெசன்ல நம்ம அநேக பாடங்கள்ல, குறிப்பாக பாவ நிவாரண பலி நாட்கள்ல நம்ம கேட்டிருக்கோம். போக்காடனுடைய அந்த ஒரு நியாய தீர்ப்பை பத்தி படிக்கும் பொழுது திரள் கூட்டத்தினுடைய நியாய தீர்ப்பு எப்படி நிறைவடைகிறது, அது எவ்வாறு நிறைவேறுகிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வசன பகுதி தான் இது. குறிப்பாக இவர்களுடைய ரட்சிப்பு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய நாளில் என்ற வார்த்தையை நம்ம கவனிக்கணும். அது நிறைவேறக்கூடிய காலகட்டம் 1000 இயர் தான், 1000 ஆண்டு அரசாட்சி ஆரம்பத்தில். குறிப்பாக அவர்களுக்குள் நிறைவேற வேண்டிய முக்கியமான விஷயம் மாம்சத்தை அவர்கள் அழிக்கணும். 2வது நம்ம இங்க பார்க்கிறோம். 3வதாக கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை, இதன் காரணத்தினால் தேவன் அவர்களுக்கு சாத்தான் வசமே ஒப்படைச்சதாக இந்த வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுவதை நம்ம பார்க்கிறோம். பெரும்பான்மையாக திரள் கூட்டத்தை பத்தி வெவ்வேறு நிழல்கள்ல, ஓமைகள்ல, பாடங்கள்ல, கட்டுரைகள்ல நம்ம கேட்டிருந்தாலும் இன்னைக்கு அனைத்து தொகுப்புகள்ல இருந்து இவர்களை பற்றின நியாய தீர்ப்பின் ஒரு கன்க்ளூஷன் நம்ம பார்க்கலாம். பொதுவாக இவர்களுக்கு குறிப்பிடப்படும் பெயர்கள் எலிசா வகுப்பார். எலியாவோடு இருந்து பிரிக்கப்படுவதன் மூலமாக எலியாவுக்குரிய ஆசீர்வாதத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ளாதவர்களாக எலிசா வகுப்பார் என்று பழைய ஏற்பாட்டு நிழல்கள்ல அவர்களை குறிப்பிடுவதை நம்ம பார்க்கிறோம். போக்காடு வகுப்பார், அதாவது பலியாக வேண்டிய தருணத்தையும் சந்தர்ப்பத்தையும் மிஸ் பண்ணிட்டு வனாந்திரத்துக்கு விடப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன் தலையின் மீது சுமந்து கொண்டு போகின்ற போக்காடு வகுப்பார் என்று இவர்களுக்கு பெயர் சூட்டப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பழைய ஏற்பாட்டுல மெராரி என்ற வார்த்தை கசப்பு என்று நம்ம படிக்கிறோம். லேவியினுடைய 3 குமாரர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அதுல மெராரி என்ற வார்த்தை திரள் கூட்டத்தை குறிக்குது. கசப்பு என்ற ஒரு மீனிங், ஒரு ஆவிக்குரிய அந்த ஒரு காரியத்தை குறிக்கும்படியாக அங்கு அமைந்திருக்கிறது. நெக்ஸ்ட் பழைய ஏற்பாட்டிலே இவர்களுக்கான ஒரு அடைமொழி தோழி வகுப்பார். சித்திரத்தையல் ஆடை அணிந்தவளாய் ராஜாவின் இடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுபவள் சபை, அவள் பின்னாலே தோழி வகுப்பாராக அவர்களை நிழலாக சித்தரிக்கப்படுகிறது, தோழி என்று. அப்புறம் ஊமைகளை நம்ம பார்க்கிறோம். முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவர்கள் என்று அவர்களை பற்றி நம்ம படிக்கிறோம். புத்தியுள்ள மற்றும் புத்தி இல்லாத கன்னிகளின் உவமைகள்ல புத்தி இல்லா கன்னிகைகள் என்று இவர்களை நம்ம குறிப்பிடுகிறோம். இது போல திரள் கூட்டத்திற்கு, சபைக்கு எப்படி அநேக நாமங்கள் இருக்கோ அந்த மாதிரி அநேக அவங்களுடைய கிரியைகளை குறிப்பிடும்படியான நிறைய பெயரர்த்தங்களை நம்ம பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகள்ல பரவலாக நம்ம அங்க பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த பாடத்துல நம்ம இங்கே குறிப்பிடப்பட்ட அனைத்து வார்த்தைகளையும் நம்ம பார்க்க போறது இல்லை. மாறாக புத்தியில்லா கன்னிகைகள் அந்த ஓமையிலிருந்து இவர்களிடம் நாம பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள், அவர்களை பற்றி நாம படிக்க போற சத்தியங்கள், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் என்ற அந்த ஒரு சொல்லுக்கு இவர்களிடம் காணப்படக்கூடிய கிரியைகள் என்ன. 3வதாக போக்காடு. இந்த போக்காடு வகுப்பார் என்று இவர்களை குறிப்பிடும் பொழுது அந்த போக்காட்டில் நிறைவேற்றப்பட்ட காரியங்களுக்கும் திரள் கூட்டத்திற்கும் எவ்வித தொடர்பு, இதன் மூலம் இவர்களுடைய ரட்சிப்பு எவ்வாறு முடிவடைகிறது என்பதை போக்காட்டு நிலையிலிருந்து நம்ம பார்த்து இந்த 3 விஷயங்களுடன் இந்த ஒரு பாடத்தை நம்ம முடிக்க போறோம். அப்படி பார்க்கும்போது முதலாவது புத்தி இல்லா கன்னிகைகள் என்று கர்த்தர் இயேசு அவர்களை குறிப்பிட்டிருந்தார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
அப்போ பேசிக் லெசன்ல நம்ம இந்த புத்தியுள்ள புத்தி இல்லா கன்னிகைகளை குறிச்ச நம்ம ஒரு அளவுதான் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம அங்க பார்த்திருப்போம். மாறாக இந்த ஒரு பாடத்துல நம்ம அந்த புத்தி இல்லாத விஷயங்கள் என்னென்ன, அந்த 5 பேர் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளில் இருந்து 5 பேர் புத்தியுள்ளவர்களாகவும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களாகவும் கர்த்தரால் இங்கே கூறப்பட்டதனுடைய காரியம் என்ன, அந்த புத்தி இல்லாத தன்மை என்பது எது எதுல எல்லாம் என்னென்ன காரியங்களில் எல்லாம் அவர்கள் புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று நம்ம சுருக்கமாக சொன்னா 3 நிலைகள்ல அவர்கள் புத்தி இல்லாதவர்கள். சுருக்கமாக சொன்னா 1 அர்ப்பணிப்பில் புத்தியின்மை, 2 உபதேசத்தில் புத்தியின்மை, 3 ஏற்ற கால சத்தியத்தை கிரகிப்பதில் புத்தி இல்லாதவர்கள். எப்படியெல்லாம் அவர்களை புத்தி இல்லாதவர்கள் என்று நம்ம பல கோணங்கள்ல நம்ம பார்த்தாலும் சுருக்கமாக விவரிக்கணும் அப்படின்னா அர்ப்பணிப்பில் சபை என்ன செய்யறாங்களோ அதை போல பக்தி வைராக்கியம் இல்லாதவர்களாக சற்று பின்தங்கிய புத்தியின்மை அவர்களிடம் காணப்படும். உபதேசத்தில் புத்தியின்மை அப்படின்னு சொன்னா பொதுவாக மோஸ்ட் குவாலிஃபைட் மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் ஒரு தளர்ச்சி காணப்பட்டு கொண்டே இருக்கும். இது பெயர் சபைகள்லையும் பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்ப கர்த்தர் இயேசு பேசிட்ட நாட்கள்ல 5 புத்தியுள்ள 5 புத்தியில்லா கன்னிகைகள்ல நம்ம யாரை நம்ம குறிப்பிட முடியும்? ஒன்லி திரள் கூட்டத்தை மட்டும் எடுத்துக்கலாமா? அல்லது இப்ப இருக்கக்கூடிய பாபிலோனில் இருக்கக்கூடிய பெயர் சபைகள் எல்லாவற்றையும் நம்ம புத்தி இல்லா கன்னிகைகள் எடுத்துக்கலாமா? யாரை குறிப்பிட்டு எடுத்துக்கலாம்னு கேட்டா நம்மளுடைய பதில் என்ன? பெயர் சபை நண்பர்களையும் சேர்த்து நம்ம இதுல குறிப்பிடலாமா அந்த புத்தி இல்லா கன்னிகைகளுக்குள்ள, அல்லது திரள் கூட்டத்தை மாத்திரம் குறிப்பிடலாமா? கொஞ்சம் பதில் சொல்லுங்க. திரள் கூட்டத்தை மாத்திரம் அப்படிங்கிறது அநேகருடைய பதில் இல்லைங்களா? ஆனா அப்படி இல்லை. கர்த்தர் பேசும் பொழுது எவ்வளவு சபை பிரிவுகள் இல்லையே. அவர் சபையை தொலைநோக்கு பார்வையில எப்படி மட்டும்தான் பார்த்திருந்தார்னா அவரை பின்பற்றக்கூடிய கற்புள்ள கன்னிகைகளாகிய புத்தியுள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள்னு சொல்லிட்டா அங்க அப்ப பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ பிரிவுகள் இல்லையே. புத்தியுள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்களுக்குள்ள இப்ப எல்லாம் தான் அடக்கம் இல்லைங்களா? இன்னைக்கு சரி கிறிஸ்தவ சபைகளும் கூட சில நேரங்கள்ல புத்தியுள்ளவர்களாக மாறி மறுபடியும் புத்தியின்மைக்கு போன நிகழ்வுகள் ப்ராட்டஸ்ட்ல எவ்வளவு பிரிவுகள் இருக்கு. லூதர் பீரியட்ல புத்தி வந்துச்சு, கொஞ்ச நாள்ல என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, லூத்ரனுக்கு சர்ச் உருவாயிடுச்சு. அப்போ நம்ம என்ன ஒரு வரையறைக்குள்ள வர முடியாது அப்படின்னா கர்த்தர் பேசிட்டு அந்த ஒரு ஓமையை தொலைநோக்கு பார்வையிலிருந்து நம்ம கவனிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சாராரை மாத்திரம் ஒரு பேசிட்டாருன்னு நம்ம முடிவுக்கு வர முடியாது. சகோதரர் ரசல் அவர்களுடைய கருத்து திரள் கூட்டம் பாபிலோன்ல கூட இருக்கும், நம்ம மத்தியில மட்டும் இல்ல. சோ அவங்க பாபிலோனுடைய விழுகையின் போது விடுதலை ஆகி வெளியே வருவாங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா இன்னொரு கேள்வி எழும்புது, அப்ப ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கணும் இல்லையா? அது கூட எங்க இருக்கும்னு சொல்றாருன்னா வசனங்களால் தொடப்பட்ட நிலையில் ஒரு அளவான ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல் அங்க இருக்கிறவங்களுக்குள்ளேயும் கூட இருக்கும். இந்த போதகர்களுடைய சில சூழ்ச்சியினால் அவங்க சிக்கலுக்குள்ள மாட்டிருக்கிறாங்க. பாபிலோனுடைய அழிவு வீழ்ச்சி அவர்களை கடைசி நிமிஷத்துல வெளியே கொண்டுட்டு வரும் பொழுது எஞ்சிய திரள் கூட்ட அங்கங்களாகிய நமது மத்தியில் காணப்படக்கூடிய அங்கங்களுடன் இணைந்து இவர்களுடைய ரட்சிப்பு நிறைவேறும் என்ற ஒரு கருத்தை கூட அவர் குறிப்பிடுகிறார். எனவே புத்தி இல்லாதவர்களை நம்ம மத்தியில இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை மாத்திரம் குறிக்குதுன்னு எடுத்துக்காதீங்க. பெயர் சபையில் இருக்கிறவர்களையும் புத்தி இல்லாதவர்கள் என்று நம்ம கர்த்தருடைய அந்த வார்த்தையை பொதுவான விதத்தில் நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது உபதேசத்தில் புத்தியின்மை, அர்ப்பணிப்பில் புத்தியின்மை, ஏற்ற கால சத்தியத்தில் புத்தியின்மை என்ற விஷயம் திரள் கூட்டத்தாராகிய நமது மத்தியில் காணப்படக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு மாத்திரம் அல்ல, பாபிலோன்ல டோட்டலா அது இருக்கிறத பாக்குறப்பா இல்லைங்களா? அர்ப்பணிப்புனா அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை அவங்க. மாறாக ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை அவங்க விரும்புறதை நம்ம பார்க்கிறோம். உபதேசத்துல மெய்யான உபதேசத்தை கண்டுபிடிச்சு அதன் மேல நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக மனித கட்டுக்கதைகளையும் பாரம்பரியங்களையும் பின்பற்றுவதில் அவர்கள் அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பார்க்கிறோம். குறிப்பாக ஏற்ற கால சத்தியம் என்று சொல்லும் பொழுது தற்காலத்தில் 2ஆம் வருகை எந்த அளவுக்கு பெயர் சபைகள்ல குழப்பமடைந்திருக்குங்கிறதுக்கு இதை விட வேற ஒரு சாட்சி வேண்டியதில்லை. விதமாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த புத்தி இல்லா கன்னிகைகள் என்ற இந்த ஓமையிலிருந்து அவர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய முதல் கருத்து தூக்கம். இப்ப இங்க நம்ம மத்தியில் இல்ல, அவர்களுடைய தூக்கம். அப்போ இந்த தூக்கத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது படிங்க அந்த 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த தூங்குறவங்கள்ல இப்ப எல்லாரும்னு சொல்லப்பட்டுருச்சு இல்லைங்களா? 5 பேருக்கு சொல்லல. மணவாளன் வர தாமதமாகும் பொழுது 5 பேர் தூங்கி விட்டார்கள்னு சொல்லல, 10 பேரும் தூங்கி இருக்காங்கன்னா அப்ப சபை என்ன பண்றாங்க? சபையும் சேர்ந்து தூங்கி இருக்கிறாங்க. அப்போ சபையை நம்ம புத்தி இல்லா கன்னிகைன்னு சொல்லிட முடியாது. அப்ப இவங்களுடைய தூக்கத்தை நம்ம என்ன சொல்லலாம்?
அப்படின்னா இதுக்கு எக்ஸாக்டா வில்லியம் மில்லருடைய காலகட்டம். அதாவது கிபி 1829 வருஷம் மணவாளன் வந்துருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பை அதிகப்படியாக எதிர்பார்த்த ஒரு டைம் அது. நல்ல ஒரு ஆராய்ச்சி தான் அது. அதனாலதான் அவங்கள பத்தின ப்ராபசி பைபிள் இருக்கு இல்லைங்களா? மணவாளன் வர தாமதித்தது இது புத்தியில்லா கன்னிகைகளுக்கு மாத்திரமல்ல, புத்தியுள்ளவர்களும் கூட 2ஆம் வருகையினுடைய விஷயத்துல சற்று ஆராய்ச்சி பண்ணி பார்த்து சில சோர்வுக்குள்ள போன ஒரு நிலை அந்த நாட்கள்ல என்னாச்சு, மில்லர் காலகட்டத்துல உருவாச்சு. அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனங்கள் சில காலகட்டங்கள் கழித்து சேருகிறவன் பாக்கியவான் என்ற ஆராய்ச்சியெல்லாம் நம்ம ஆன்டி கிரைஸ்ட் பாடங்கள்ல 2ஆம் வருகை பாடங்கள்ல நிறைய தீர்க்க தரிசனங்களை படிச்சிருக்கோம். அதுக்குள்ள நம்ம போக வேண்டும். இப்ப மணவாளன் வர தாமதித்ததுல ரெண்டு கருத்துக்கள் உண்டு. ஒண்ணு, நியாயமாக உண்மையுள்ள புத்தியுள்ள கன்னிகைகளுடைய எதிர்பார்ப்பு சற்று சோர்வுக்குள்ள கடந்து போனது 2ஆம் வருகையினுடைய நாட்களுக்கு பொருந்தும். இதே மணவாளன் வர தாமதித்த போது என்ற ஒரு வார்த்தையை ஒருவேளை நம்ம நீக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா, சுவிசேஷ யுகம் முழுவதிலுமே திரள் கூட்டத்துக்கு ஒரு நித்திரை இருக்கு. இந்த நித்திரையை 2ஆம் வருகைக்கு மாத்திரம் பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா, 2ஆம் வருகையினுடைய எதிர்பார்ப்பில் சபையும் சேர்ந்து சில நேரங்கள்ல ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சி நடக்காமல் போகும் பொழுது சில சோர்வுக்குள்ள போயிட்டு மறுபடியும் ரெடி ஆவாங்க. திரள் கூட்டத்தோடு மாத்திரம் இதை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா, கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு பின்னாடி மாத்திரம் அந்த 5 புத்தியில்லா கன்னிகைகள் தூங்குறதா நம்ம எடுத்துக்க முடியாது. சுவிசேஷம் முழுவதிலுமே இவர்களுடைய புத்தியின்மை சபையோட கம்பேர் பண்ணும்போது ஒரு தூக்கத்தோடு தான் இருக்கும். என்ன தூக்கம்? தூக்கம் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா, ஒரு சோர்வு, ஒரு அசதி, இன்னும் சொல்ல போனா சோம்பல், அசட்டை தன்மைன்னு சொல்லலாம். சோர்வு என்றால் கூட அது யதார்த்தமானது. சோம்பேறித்தனத்துக்கும் சோர்வுக்கு என்ன டிஃபரெண்ட்னா, சோர்வு யதார்த்தமா நமக்கு உடல்ல ஏற்படக்கூடியத சோர்வு அசதிகள்னு சொல்லுவோம். ஆனா சோம்பேறித்தனம் என்பது ஒரு அசட்டைத்தனமான ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு மனநிலையை குறிக்குது இல்லைங்களா? இந்த ஒரு மனநிலை இவர்களிடம் காணப்படுது. இதே தூக்கம் அவர்களுக்கு இந்த சுவிசேஷ யுகம் முழுவதிலும் ஒரு பக்கம் புத்தியுள்ளவர்கள் ஒரு பக்கம் புத்தி இல்லாதவர்கள் இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. 2ஆம் வருகை காலகட்டத்துல மாத்திரம் இந்த ஓமையை நம்ம பார்த்தோம்னா அது ஒரு வியூ. ஆனா கர்த்தர் பேசிட்ட காலகட்டங்கள்ல இருந்து திரும்பி பார்த்தீங்கன்னா, காஸ்பல் ஏஜ் முழுவதிலுமே புத்தியுள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் 2 வகுப்பினருமே பக்கம் பக்கம் இருக்கிறாங்க. போக்காடு, கர்த்தருடைய ஆடு, எலியா, எலிசா. டிராவல் எப்படி இருக்குது? எல்லாருக்கும் ஒன்னாதான் இருக்கு. இதுல விசுவாசத்தில், உற்சாகத்தில், தியானிக்கிற விஷயங்கள்ல, அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய விஷயங்கள்ல, ஆர்வம் காண்பிக்கக்கூடிய விதங்கள்ல அவங்களுக்கும் இவங்களுக்கும் எப்போதுமே அந்த ஒரு காம்படிஷன் இருந்துட்டு இருக்கும். அதுல ஜெயிக்கிறவங்க சபை. சற்று சோர்வு அடைந்து தளர்ந்து அவர்களுக்கு பின்னாடி செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யக்கூடிய காரியங்களை சரியான டைம்ல செய்யாம போறவங்க தான் திரள் கூட்டம். இப்ப பாருங்க, 2ஆம் வருகையின் காலகட்டத்தை இப்ப திரள் கூட்டத்தாரை குறிச்சு நம்ம படிக்கும் போது கவனம் நம்ம எந்த திரள் கூட்டத்தாருக்கு அதிகம் கொடுக்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வாழ்ந்துட்ட 6 காலகட்ட சபையில் வாழ்ந்துட்ட திரள் கூட்டத்தை பத்தின கவலை நமக்கு தேவையில்லாதது. குறிப்பாக ஓமையில் குறிப்பிட்டிருக்கிறபடி மணவாளன் வருகின்ற காலகட்டத்தில் காணப்படக்கூடிய திரள் கூட்டத்தார் யாருன்னா நம்ம தான். இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கான ஒரு எச்சரிப்பா அதை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இணையான வசன பகுதிகள் மணவாளன் வந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் திரள் கூட்டத்தார் எப்படி இருப்பாங்கிறத பத்தி தான் பைபிள்ல நிறைய வசனங்கள் இருக்கு. ஆபத்து நிறைந்த காலகட்டமும் கூட இந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய திரள் கூட்டத்தை பத்தி தான் பேசுது அதிகமாக. சரி, நம்ம கேட்கலாம், அப்ப 2000 வருட காலகட்டமாக திரள் கூட்டத்தார் மகாபத்திரவத்தை எப்படி அடைஞ்சிருப்பாங்க? மகாபத்திரவத்துல சிக்கி மாம்சத்தின் அழிவை பார்த்து நியாய தீர்ப்புல விடுதலை அடைய போறாங்க சபையினுடைய முடிவுக்கு பின்னாடி அப்படின்னா, 2ஆம் வருகை நாட்களுக்கு முன்பு அல்லது மகாபத்திரவத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்துட்ட பரிசுத்தவான்கள் மத்தியில அந்த திரள் கூட்டத்தார் எந்த அடிப்படையில தகுதியா இருப்பாங்க? எப்படி மாம்சத்தின் அழிவுக்கு உட்படப்பட்டிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, சரீரத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் உபத்திரவத்தை அடைஞ்சு மறிச்சிருப்பாங்க. சபைக்குரிய ஒரு குவாலிட்டி அவங்களுக்குள்ள இல்லைன்னா, அவங்க சரீரத்தில் நிச்சயமாக ஏதேனும் சில சிக்ஷைகளை அனுமதிக்கப்பட்டு சில தண்டனைகள் அமுல்படுத்தப்பட்டு சரிகட்டப்பட்டு மறைச்சிருப்பாங்க. இவங்களுடைய உயிர்த்தெழுதல் பார்த்தீங்கன்னா சபை மகிமை அடைந்த பிறகு பொதுவாக எல்லா திரள் கூட்டத்தாரோடையும் சேர்ந்து நடக்கும். காரியம் என்னன்னா, சகோதரர் ரசல் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, கடந்த காலகட்டங்கள்ல சிக்கல்ல மாட்டினவங்களை விட இந்த கடைசி காலகட்டங்கள்ல திரள் கூட்டத்தாரா சிக்கல்ல சிக்கிறவங்க தான் அதிகம். ஏன் அப்படின்னா, வஞ்சனைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கங்களும் குழப்பங்களும் நிறைய சிந்தித்து யோசித்து செயல்படக்கூடிய சவால்களும் இந்த நாட்கள்ல நமக்கு இருக்கிற மாதிரி அவ்வளவு நாட்கள் கிடையாது. அந்த 2000 வருஷத்துலயும் பாத்தீங்கன்னா நாம இருக்கக்கூடிய காலகட்டம் தான். இப்ப பிரமிடினுடைய ஷேப் நீங்க பாத்தீங்கன்னா
மேல இருந்து கீழே தான் விரிஞ்சுக்கிட்டே வந்து லாஸ்ட் தான் கீழே தான் எப்படி இருக்கு, விசாலமா இருக்கு இடம். அதிகப்படியான ஸ்பேஸ் எங்க இருக்கு பிரமிட்ல, கீழே. அப்போ அதிகப்படியாக மாம்சத்தின் அழிவுக்காக இந்த மகாபத்திரவத்துக்குள்ள பங்கடையங்களுடைய எண்ணிக்கை சுவிசேஷத்துல வாழ்ந்துட்ட மற்ற திரள் கூட்டத்தாரோட கம்பேர் பண்ணும்போது நம்ம நாட்கள்ல தான் அதிகமாக இருக்க போகுது. ஏன்னா பாபிலோனுடைய ஒரு வீழ்ச்சிக்காக தான் மகாபத்திரவமே, பாபிலோனுடைய அழிவு தான் அதனுடைய முக்கிய நோக்கமே. மகாபாபிலோனுடைய அழிவு, அதுக்கப்புறம் பொருளாதார வீழ்ச்சி, அரசியல் சமூக அமைப்புகளுடைய சகலவிதமான கட்டமைப்புகளும் உடையணும்னா முதல்ல யார் வீழ்ச்சி அடைவாங்கன்னா அதுல மகாபாபிலோனுடைய வீழ்ச்சி தான் தேவனுடைய முக்கியமான ஒரு விஷயமாக அதுல காணப்படுது. இந்த நாட்கள்ல தான் அதிகப்படியாக கட்டப்பட்டிருப்பாங்க. அப்ப இந்த காலகட்டத்துல மணவாட்டி சபையோடு சம்பந்தப்படாமல் சற்று விலகி இருந்து சோர்வுக்குள்ள போகக்கூடிய இந்த புத்தியில்லா கன்னிகைகளை குறிச்ச நித்திரை மயக்கத்தை பத்தி உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் வசனம் 2-3 நம்ம படிக்கலாம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் வசனம் 2 மற்றும் 3. எத்தனை வார்த்தைகள் பாருங்க. இப்ப நேசர் வந்துட்டார். இப்ப இந்த வசனம் பிரசன்ஸ் டைம், புரியுதுங்களா? மணவாளன் வந்து இப்ப எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, 150 வருடங்கள் ஆன பின்னாடி வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் மத்தியில கொஞ்சம் வைராக்கிய வாஞ்சையை தூண்டும்படி மணவாளன் கதவை தட்டுறார். சோர்ந்து இருக்கிறீங்க, தூங்கிட்டு இருக்கிறீங்க, கதவை கொஞ்சம் தட்டி எழுப்புறாரு. நம்மள என்னென்ன மாதிரியான ஆசை வார்த்தைகளை கூறி எழுப்புறாரு நம்ம பார்க்கும்போது, சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. அதாவது சபையின் மீது என்ன ஒரு நம்பிக்கை, ஒரு அன்பு, ஒரு புரிதல் கர்த்தருக்கு இருக்கோ, திரள் கூட்டத்தை அவர் பிரிச்சு பார்க்கல. இவங்க நியாய தீர்ப்புல தேர்ச்சி அடைகிற வரைக்கும் இவங்க திரள் கூட்டமா போயிடணும், இவங்க சபையாயிரணும்னு யாரையுமே முன்கூட்டி பிதாவாகிய தேவனோ கர்த்தர் இயேசுவோ என்ன பண்ணலன்னா டிசைட் பண்ணல. அவரவர்களுடைய மாம்சத்தின் அழிவின் காலகட்டத்தை பொறுத்து, அவரவர்களுடைய வைராக்கியத்தை பொறுத்து தான் சபையா திரள் கூட்டமாங்கிறது டிசைட் பண்ணிக்கிறோம். நமக்கு நாமே, நம்மளுடைய மனசாட்சி தான் என்ன ஆகுது, நம்மளை நியாயம் தீர்க்கும். அப்படி பார்க்கும்போது இந்த ஆசை வார்த்தைகள் எதை குறிக்குதுன்னா, மீண்டும் மீண்டும் கர்த்தருடைய சத்தத்திலிருந்து புறப்படுகிற எச்சரிப்பு. கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு பிறகு 74க்கு பின்னாடி வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அநேக சகோதர சகோதரிகளுடைய காதில் ரெடியாகுங்க, தளர்ந்து போகாதீங்க, ஏற்ற கால சத்தியத்தில் கொஞ்சம் நீங்க உங்களை சரி செய்து கொள்ளுங்க, உங்களுடைய அர்ப்பணிப்பு வாழ்க்கையை கொஞ்சம் துரிதப்படுத்தி கொள்ளுங்கன்னு தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம கேட்கக்கூடிய எச்சரிப்பின் செய்தி தான் நேசர் கதவை தட்டுறது, புறாவேங்கிறது, உத்தமியேங்கிறது. நம்ம மேல வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் விளைவுதான் நிறைய பாடங்கள்ல மீண்டும் மீண்டும் நம்மளுடைய கர்த்தர்கிட்ட நம்மளை நெருங்கும்படியான பாடங்களே நமக்கு கிடைக்கும். நம்ம சில சோர்வுகளை போயிட்டு வந்தாலும் மீண்டும் மீண்டும் நம்மளை கைவிற்றாதபடிக்கு நமக்கு சில எச்சரிப்பின் தேவ செய்திகளும், ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தைகளும், இன்னும் நம்மளை அதிகமாக உற்சாகத்துடன் வழிநடத்தக்கூடிய வார்த்தைகளும் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. குறிப்பாக 6 கால கட்டங்களை விட 2ஆம் வருகையில வந்து பந்தி பரிமாறிக்கிட்டு இருக்கிறார் நம்ம மத்தியில. அரை கட்டி கொண்டு பந்தி பரிமாறுகிறவருடைய நேசருடைய அன்பு எப்படி இருக்குன்னா, லாஸ்ட் வரைக்கும் நம்மளை நேசிக்கிறார். ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு நீடிய பொறுமையோடு இருக்கிறார், கேட்கிறார். ஆனா மணவாட்டியினுடைய பதில் பாருங்க. இப்போ 3ஆம் வசனம், இது நம்ம சைட்ல இருக்கிற இருதய கடினம். உலகத்துக்குள்ள கொஞ்சம் போயிட்டோம், நீதியின் வஸ்திரத்தை என்ன பண்ணிட்டோம், கலட்டியே வச்சுட்டோம். அழுக்காகிறது மட்டும் இல்ல, கொஞ்சம் கலட்டியே வச்சுட்டோம். மறுபடியும் இந்த ட்ரெஸ் எடுத்து நான் எப்படி போட்டுக்கிறது? அர்ப்பணிப்பு வாழ்க்கையில நம்மளை டைவர்ட் பண்ணக்கூடிய அநேக விதமான ஆயுதங்கள்ல ஒண்ணு சரீரம், மற்றொன்று உலகம், 3வது பிசாசு. இந்த உலகத்தின் ஈடுபாடுல அதிகம் லாக் ஆயிட்டவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, தினசரி இந்த நீதியின் வஸ்திரத்தை சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். சின்ன சின்ன அழுக்குகள் பட்டா கூட இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா கரைபடியை விட்டுறாங்க. குறிப்பாக இந்த இடத்துல இன்னொரு வார்த்தை கூடுதலாக நமக்கு கொடுக்கக்கூடிய தகவல் என்னன்னா, கலட்டியே வச்சிருக்காங்களாமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூஸ் பண்றது இல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஈடுபலியின் புண்ணியத்தினால் கிடைக்கப்பெற்ற அந்த நீதிக்குரிய அந்த ஒரு வஸ்திரத்தை, நீதிமான் ஆக்கப்படுதல் என்ற ஒரு கிருபையை பரிசுத்தமாகுதலுக்கு நேராக கடந்து செல்லாமல், தினசரி பலியின் வாழ்க்கையின் மூலமாக பரிசுத்தமாக்கப்படுதல்ல ஒரு பிராக்டிஸ் இல்லாம சோர்வுடன் காணப்படுவது, கம்ப்ளீட்டா உலகத்தின் ஈடுபாடுக்குள் இவங்க இருக்கிற நிலைமை குறிக்குது. கலட்டி வச்சுட்டேன், திரும்ப நான் அதை எப்படி யூஸ் பண்றது? நம்மளுடைய மனநிலை. அவர் தேவ செய்தியை கொடுத்து நம்மளை எழுப்புறாரு, நாம என்ன பண்றோம்னா மறுபடியும் அந்த சோம்பலுக்குள்ள போறோம். எவ்வளவு எச்சரிப்பான தேவ செய்தி கேட்டாலும் மீண்டும் உலகத்தின் ஈடுபாடுக்குள்ள போறோம். எப்படி நாங்க அதை மறுபடியும் திரும்ப உடுப்பேன்,
பாதங்களை கழுவினேன், மீண்டும் அதை எப்படி நானு அழுக்காக்குவேன். இது உன்னத பாட்டு ஸ்டடிஸ் இல்ல, அதுல ரொம்ப டீப்பான விஷயங்கள் இருக்கும், நம்ம அங்க போறது இல்ல. எளிமையா புரிஞ்சுக்கலாம். பாதங்கள் கர்த்தருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நடக்கக்கூடிய நமது நடத்தை. இப்ப அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்க கொஞ்சம் பாதத்தை கழுவி ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடக்கிறதுல ரெஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ புரியுதுங்களா? நீதியின் வஸ்திரத்தை பயன்படுத்துறதுலயும் தளர்வு கழட்டி வச்சாச்சு. இப்ப பாதங்கள் அழுக்காயிரும். இனிமே அவர் பின்னாடி நடந்து போனோம்னா பாதைகள் என்ன ஆயிட்டு இருக்கு, ரொம்ப வலி வேதனையை கொடுக்குதுன்னு கொஞ்சம் நடந்து போறதுலயும் என்ன பண்ணிட்டாங்களாம், சோர்வடைஞ்சு இனிமே மறுபடியும் எங்க பாதங்களை நான் கழுவுன பின்னாடி என்ன ஆக்க மாட்டேன், அழுக்காக்க மாட்டேன்னா மீண்டும் எனது நேசரை பின்தொடர்வதில் எங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்குன்னு எத்தனை முறை கதவை தட்டினாலும் இவங்களுடைய பதில் தனமாகவே தான் கத்துட்டு இருக்கும். இது உரையாடல் மாதிரி நமக்கு அழகான ஒரு காவிய நடைகள்ல அந்த அந்த காட்சி பொருள் போல காமிக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? அந்த உன்னத பாட்டு இலக்கிய படைப்பு அது. அந்த ஒரு மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்கஷன். நம்ம இந்த இந்த சாப்டர் எல்லாம் படிச்சுக்கிட்டே காட்சிகளையே நம்ம கவனிக்கலாம். நேசர் வந்திருக்கிற மாதிரி, கதவு வழியாக கையை நீட்டுற மாதிரி, அந்த தலையெல்லாம் பனியின் மேல நிறைஞ்சிருக்கு. படிங்க அடுத்த வசன பகுதி 4 இருந்து. திரும்ப முயற்சிக்கிறாரு நம்மள உலகத்திலிருந்து மீட்க. நேசர் சாதாரணமா விடுறதுல கவனிச்சிங்களா? 150 ஆண்டுகள் எதுக்காக அப்படின்னா, இந்த அழைப்புக்குள்ள வந்துட்டவங்க ஒருவரும் இந்த ஒரு பந்தை பொருளை பெற்றுக்கொள்ள மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறது அவருடைய ஏக்கம், விருப்பம். அதற்கு தேவையான எந்த உதவிகளும் எனக்கு செய்யப்படலைன்னு யாருமே சொல்ல முடியாது. இவங்களுக்கு சத்தியம் கொடுத்தாரு, எங்களுக்கு கொடுக்கல. அவங்களுக்கு ஒரு மாதிரி பாரபட்சம் எங்களுக்கு கிடைக்கல. இன்னைக்கு அப்படி சொல்லக்கூடிய வாய்ப்புலையா நம்ம இருக்கிறோம்? எல்லாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ள போயிட்டோம். ஆடியோல கேட்கிறோம், யூடியூப்ல கேட்கிறோம், எது சரி எது தவறு கிரகிக்கக்கூடிய மனப்பக்குவம் வந்துருச்சு. குரூப்பா உட்காந்து டிஸ்கஸ் பண்றோம், பிரெயின் டிஸ்கஸ் பாக்குறோம். எது சத்தியம் எது அசத்தியம் அழகா நமக்கு தெளிவா புரிய வருது. நாம என்ன செய்யணுங்கிறத நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோ தேவனுடைய வார்த்தைகள் நம்ம கேட்கிறோம். அப்படி கேட்டுட்டு இருக்கும் போது ஒருத்தரையும் அவர் இழந்து போக கூடாதுன்னு சொல்லக்கூடிய இந்த தேவ எச்சரிப்பு மீண்டும் உலகத்துக்குள் நம்ம கலக்கும் போது நமக்குள்ள என்ன ஆகுதுன்னா, மீண்டும் மீண்டும் தூக்கத்துக்கு தான் நம்மளை வழி நடக்குது. இப்ப கையை நீட்டார், கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் எவ்வளோ தப்பு பண்ணாலும் ஆண்டவர் என்ன பண்றது இல்ல, வெறுக்கிறதே இல்லையே. நான் எவ்வளவு ஒரு அசட்டைத்தன்மை என் லைஃப்ல காணப்பட்டாலும் அவருடைய நேசம் என் மேல மாறாம இருக்கேன்னு ஒரு டைம்ல உணர்வு வருது, புத்தி திரும்பி வருது திரள் கூட்டத்தாருக்கு. ஆனா எந்திரிக்கிறாங்க. படிங்க 5வது வசனம் 6வது வசனம். வெள்ளை போலம், வாசனை வெள்ளை போலம். இப்ப கதவை திறக்கிறாங்க எதிர்கொண்டு போறதுக்கு. இவங்க கையில என்ன வெளிப்படுது? வெள்ளை போலமும் வாசனை பொருட்களும். வெள்ளை போலம் குறிக்குது அர்ப்பணிப்பு, கசக்கும். அது அந்த டேஸ்ட், வெள்ளை போலத்தினுடைய டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கசப்பா இருக்கும். பரிசுத்தவான்களுடைய சாக்ரிஃபைஸ் வந்து கசப்பான அனுபவங்கள் மத்தியில தான் தேவன் நமக்கு அனுமதிப்பாரு. எந்த ஒரு சுமூகமான சூழல்கள், சமாதானமான நிலையிலேயே வாழ்க்கை காணப்படணும்னு நம்ம என்ன பண்ண முடியாது, நினைக்க முடியாது. இப்ப வாசனை உள்ள வெள்ளை போலம் இப்ப வந்துருச்சு அப்படின்னா அர்ப்பணிப்பின் சிந்தை திரும்பி வருது. யாருக்கு? புத்தி இல்லா கன்னிகைகளுக்கு, அல்லது தூங்கிட்டு இருந்தவங்களுக்கு, வஸ்திரத்தை கலட்டி போட்டவங்களுக்கு சாக்ரிஃபைஸ் மைண்ட் இப்ப என்ன ஆகுது, மறுபடியும் ஒரு புதிய ஆவி வந்துருச்சு. இப்போ போய் கதவை திறக்கிறாங்க. படிங்க 6வது வசனம். எச்சரிப்பு கேட்ட நாட்களில் எல்லாம் தூங்கியாச்சு. தூங்கிக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? எவ்வளோ கேட்டாலும் தூக்கம் வந்துகிட்டே இருக்குது. உலகத்தின் ஈடுபாட குறைக்க முடியல. அர்ப்பணிப்பை சரியான நேரத்துல என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. இப்ப உணர்வு வந்த நேரம் எந்திரிச்சு போய் நேசருக்கு எதிர்கொண்டு போய் கதவை திறந்தா என் நேசரோ அங்கே இல்ல, போயிட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்மா சோர்ந்து போயிட்டுனா சபை வாய்ப்பு இந்த இடத்துல என்ன ஆயிட்டாங்க, இழந்துட்டாங்க. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. அப்படியே கனெக்ட் ஆகுதா மத்தேயு 25க்கு? மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். 5 பேருக்கு என்ன தீந்து போச்சு? 5 பேர்ட்ட என்ன இருக்கு? விற்கிறவர்கள்ட்ட போய் நீங்க வாங்குங்க. இவங்க வாங்க போகும்போது மணவாளன் வந்துட்டார் அப்படிங்கிற அந்த உவமையும் உன்னத பாட்டின் இந்த அருமையான உரைநடை பாணியில எழுதப்பட்ட இலக்கியமும் என்ன அழகா பொருந்தது பாத்தீங்களா? வர்ற டைலாக் வேற, குறிப்பிட்டிருக்கிற அடையாளங்கள் வேற. வஸ்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு, பாதங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு,
சரிங்களா? ஆனா என்னென்ன ஒரு வார்த்தைகள் அதுல கவனிச்சீங்கன்னா, அந்த என் தலைன்னு வரும். அது எத்தனாவது வசனம் பாருங்க. படிங்க. இல்ல இல்ல அது இல்ல அது இல்ல. அதாவது அவரு அந்த இல்ல 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 அது இல்லைங்க சிஸ்டர். என் என் தலை பனியினால் நிறைந்து இருக்கிறது. எத்தனாவது வசனம்? 2வது வசனம் படிங்க படிங்க. ம். அப்படின்னா நம்ம கிட்ட ஊழியம் செய்ய எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். அவருக்கு எந்திரிச்சு போயிட்டு அதுல ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஆவிக்குரிய விளக்கம் பார்க்க டைம் இருக்காது. ஆனா எதிர்கொண்டு வந்து ஏற்ற காலத்தினுடைய ஒரு அர்ப்பணிப்பை நாம செய்வதற்கு 2ஆம் வருகை வந்திருக்கிறவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாராம். ஆனா அவர் கேட்கக்கூடிய டைம்ல எல்லாம் நம்ம சாக்கு போக்கு சொல்லிடுறோம். இதான் ஆவிக்குரிய அசட்டை, நித்திரை, சோம்பல். ஆனா ஒரு டைம்ல உணர்வு வரும், கதவை திறப்போம். எலியாவினுடைய ஆவி ரெட்டிப்பா கிடைச்சிருக்கும் யாருக்கு? எலிசாவுக்கு. ஆனா யார் இருக்க மாட்டாங்க? நேசர் இருக்க மாட்டார். கதவை திறக்கிறதுக்கு போவோம், அப்ப யார் இருக்க மாட்டாங்க? நேசர் இருக்க மாட்டாங்க. அவருக்கு அர்ப்பணிப்போட வெள்ளை போலத்தை வாங்கிட்டு போறோம் அப்படிங்கிறது மறுபடியும் அந்த அர்ப்பணிப்பு வாழ்க்கையில ஒரு பலன் வருது, ஒரு உற்சாகம் வருது. ஆனால் நம்ம பணிவிடை செய்யறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. தாளம் தளர்ந்து போன பொழுது மறுபடியுமாக அவருக்கு போய் நம்ம பணிவிடை செய்யறதுக்கு டைம் இல்லாம போயிடும். அறுப்பு காலம் முடிந்தது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை என்கின்ற ஒரு புத்தி தான் திரும்பி வரும். ஓரலாக இவர்களை பற்றி பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என்ன சொல்றாரு? புத்தி இல்லாத. யார பார்த்து சொல்றாரு? அடுத்த வசனம் படிங்க. அந்த அடுத்த தொடர்ச்சி படிங்க. இந்த வசனம் எதை நமக்கு வெளிப்படுத்துதுன்னா, புத்தி இல்லா கன்னிகைகளுடைய ஒரு செயல்பாடு. வேத வசனங்கள் மீது என்ன இருக்காது? சரியான புரிதல் இருக்காது. ஒரு உபதேசத்தில் தெளிவில்லை. அது எந்த உபதேசம்? சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின ஒரு உபதேசத்தை பத்தி இங்க சொல்றாரு. உங்கள் மத்தியில தானே அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்தாரு. புத்தி இல்லாத கலாத்தியரே, ஏன் நீங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போனீங்க? அப்படிங்கும்போது இப்ப புத்தியின்மையை நம்ம எங்க இருந்து பார்க்கலாம்? உண்மையான உபதேசம் எங்கெல்லாம் இல்லையோ அதெல்லாம் புத்தி இல்லாத வேலைதான். ஆனா உண்மையான உபதேசத்தில் இருந்தும் தூங்குவது, ஒரு அசட்டை தன்மைக்குள்ள போவது, சரியான நேரங்களில் அர்ப்பணிப்பை செய்ய தவறுவது நம்ம மத்தியில காணப்படக்கூடிய திரள் கூட்டத்தாருடைய ஒரு வேலையாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். விதமாக இந்த உன்னத பாட்டு சம்பவம் மத்திய 25ஓட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது குறிப்பிட்ட காலகட்டத்தை நமக்கு நினைப்பூட்டுது. திரள் கூட்டத்தார் தங்கள் வழியில எப்பொழுதும் சோர்வுல தான் இருப்பாங்க அப்படின்னாலும் கூட 2ஆம் வருகையினுடைய காலகட்டத்திற்கு பின்பு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரள் கூட்டத்தாருடைய செயல்பாடுகள் ஏற்ற கால சத்தியத்தில் தெளிவற்றவங்களாக இருப்பாங்க. அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம், குறிப்பாக செகண்ட் கம்மிங்ல குழப்பம் இருக்கும். ராஜ்யம், இப்போ வந்திருக்கிறவர் நமக்கு பந்தி பரிமாறுறார் அப்படின்னா வந்திருக்கிறவரை பிலீவ் பண்ணாம அந்த ஏற்ற கால சத்திய வெளிச்சத்தை என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. சோ ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லையாங்கிறதுல ஒரு புத்தியற்ற நிலைமை காணப்படும். இப்படி சொல்லிட்டே போலாம். அதே நேரத்துல அர்ப்பணிப்புல சபையோடு சேர்ந்து இவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா சரியான ஒரு பக்தி வைராக்கியத்தோட டிராவல் பண்ண மாட்டாங்க. இது இந்த ஓமையின் மூலமாகவும் உன்னத பாட்டு நிழல் மூலமாகவும் நம்ம கற்றுக்கொண்ட பிறகு, 2வதாக முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் என்ற அந்த ஒரு வார்த்தையில திரள் கூட்டத்தாரிடம் காணப்படக்கூடிய தவறு என்ன? எவ்வளவு நேரம் நம்ம பார்த்த புத்தி இல்லா கன்னிகைகள்ல ட்ரூத்ல தெளிவு இருக்காது, ஏற்ற கால சத்தியத்துல தெளிவு இருக்காது, அர்ப்பணிப்பு வாழ்க்கையில் அவர்களுக்குள்ள புத்தியின்மை காணப்படும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவர்களுடைய அசட்டைத்தன்மை, தூக்கம், சோர்வு. சோ இந்த ஓமையில இதை நம்ம பெற்றுக்கொண்டாச்சு. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டதாக இவர்களை பத்தி ஏன் குறிப்பிடணும்? மத்தேயு 13:7. ஆமா, இதுவும் ஓமைகள்ல பேசிக் லெசன்ல நம்ம கேட்டுட்ட விஷயங்கள் தான். முள்ளுள்ள இடங்கள்ல சில விதை விழுந்தது அப்படின்னு சொன்னாலே இந்த விதை விதைக்கப்பட்ட இடம் வளர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அற்ற இடம்ங்கிறத நமக்கு தெளிவா காட்டுது இல்லைங்களா? ஒரு விதை விதைக்கப்படணும் அப்படின்னா அது வளர்ச்சிக்கு ஏதுவான ஒரு வளர்ச்சியை எட்டி பிடிக்கிற வரைக்கும் அதுக்கான ஆரோக்கியமான சூழ்நிலைகள் வேணும், தண்ணீர் வேணும், காற்று வேணும், நல்ல நிலமாக முதலாவது அது
இருக்கணும். பாறை நிலமாக இருக்கக்கூடாது. சரியான வேர் பிடிக்காத ஒரு நிலமாகவும் கூட இருக்கக்கூடாது. விஷக்கிருமிகள் இருக்கக்கூடிய ஒரு இடமாகவும், பூச்சிகள் இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் கூட அது ஆரோக்கியமாக வளராது. இப்படி நிறைய ஆபத்துக்கள் இருக்கு ஒரு செடி வளருவதற்கு. அதற்கு அடிப்படையாக நிலம் முக்கியம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த செடி வளர்ற சுற்றுப்புற சூழல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குறிப்பிட்ட உயரம் அகலத்துல ஒரு செடி வளரணும் அப்படின்னா சுற்றிலும் முள் இருந்தா அது என்ன ஆகாது, அது வளர்றதுக்கான எந்த விதத்திலையும் சாத்தியக்கூறு இல்லை. பட் இந்த இடத்துல முள் உள்ள இடங்களில் விதைக்கப்படுதல் என்பது பரம அழைப்பானது. எந்தெந்த இடம்னு பார்த்து செலக்டிவா மட்டும் தேவன் கொடுக்கறது இல்ல, பரவலாகவே விதைகளை என்ன பண்றாரு, நல்ல நீர்ப்பாய்ச்சலாக இருக்கக்கூடிய நல்ல விளைச்சல் தரக்கூடிய நிலங்கள்லையும் விதை போடப்படுகிறது. சரிங்களா? கற்பாறை மத்தியிலையும் என்ன பண்ணப்பட்டுச்சு, போடப்பட்டாச்சு. அதே நேரத்துல சுற்றி வளருமா இல்லையா அப்படிலாம் யோசிக்காம முள் வளரக்கூடிய இடங்கள் மத்தியிலையும் போட்டாச்சு. இதுல கற்பாறை அங்க வளர்றத பத்தி வேலையே இல்ல, அதை நம்ம கன்சிடர் பண்ணவே முடியாது. நல்ல நிலங்கள் சபை, அவங்கள பத்தி நம்ம இதுல பார்க்கல. முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்பட்டவங்க வளர்றாங்க. போதிய வளர்ச்சி வருவதற்கு முன்பு சுற்றுப்புற சூழல் அவர்களை நெருக்குதுங்கிறது தான் முள். இப்ப அவர்களை நெருக்கக்கூடிய அந்த ஒரு முள் என்ன, ஏன் தூங்குனாங்க, அந்த கேள்விக்கான பதில் இந்த உவமை. கவனிச்சிங்களா? திரள் கூட்டத்தை பத்தி நிறைய விஷயங்கள் இருந்துட்டாலும் இந்த மூன்றே விஷயங்களை நம்ம ஏன் கணக்கில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒண்ணு இவர்களுடைய நித்திரை மயக்கம், எது எதுல எல்லாம் இவங்க தூங்குனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டது. அப்படின்னா சத்திய வசனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் வளர்றதுக்கான சாதகமற்ற சூழல்ல இருந்துருச்சு. படிக்கலாம். 13 மத்தேயு 13:22. வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தோ உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருப்பி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். இப்போ முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்பட்ட திரள் கூட்டத்தாருடைய சூழ்நிலை, அந்த முள் என்னங்கிறதுக்கான ஆன்சரையும் கர்த்தரே நமக்கு கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி இருதய நிலையில் இருந்து விதைக்கப்பட்டவர்கள் எந்த வகையான முள்ளினால் நெருக்கப்படுகிறார்கள்னா, உலக கவலை என்கிற முள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்கின்ற முள்ளினால் நெருக்கப்பட்டு பலனற்று போகிறார்கள். இப்ப இந்த விதமான முள் இன்னொரு விதத்துல சொன்னா இவர்கள் தேடுகின்ற ஐஸ்வர்யங்கள். இந்த முள் உவமையில பார்க்கும்போது முள் உள்ள இடங்கள்ல விதை போடப்பட்டதாக இருக்கு. ஆனா நிஜத்துல கவனிச்சீங்கன்னா இந்த முல்லை இவர்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஏற்படுத்திக்கிறாங்க. ஏன்னா வசனத்துல நம்ம கவனிக்கப்படக்கூடிய வார்த்தை உலக கவலை. ஐஸ்வர்யத்தின் மயக்கம்ங்கிறது நித்திரைன்னு சொல்லலாம், சோம்பல்னு சொல்லலாம், அசட்டைத்தன்மைன்னு சொல்லலாம். மயக்கம், தூக்கம், சோம்பல்னு வந்துட்டாலே ஒரு நல்ல காரியத்துல ஈடுபாடு அற்ற நிலையையும் தேவையற்ற விஷயங்கள்ல அதிகப்படியான கவனத்தையும் நமக்கு அது காட்டும். எதுல இவர்கள் அதிகப்படியாக கவனம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நமக்கு போதும் என்கின்ற மனநிலை இல்லாம இல்லாத ஒன்றை முயற்சிப்பது, முள்ளுள்ள இடங்களை தேடி போவது. அப்படின்னா இப்ப சத்தியத்துல ஐஸ்வர்யவான்கள் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? இருக்கிறாங்க. பிரதர் ரசலே யார் தான் பெரிய கோடீஸ்வரர் இல்லைங்களா? பட் அவர் என்ன செஞ்சார், அந்த ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணினார், சத்தியத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. சோ அவர் மறிக்கும் போது ஐஸ்வர்யவானா என்ன பண்ணல, மறிக்கல. இது சாட்சி. மிடில் கிளாஸ் நம்ம மத்தியில் இருப்பாங்களா? ட்ரூத்ல நிச்சயம் இருக்கிறாங்க. ரொம்ப புவர் இருக்கிறாங்க. அப்போ அழைப்புல, பரம அழைப்புல என்ன இல்ல, ஞானிகள் என்ற வித்தியாசம் இல்ல, ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்ல, படிச்சவங்க படிக்காதவங்கிற வித்தியாசம் இல்ல, சமுதாயத்துல ஏற்றத்தாழ்வுகளை பார்த்து தேவன் யாரையும் அழைக்கல. தரித்திரர்களுக்கும் இந்த சத்தியம் கிடைக்குது, ஏழைகளுக்கும், மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் கிடைக்குது, ஐஸ்வர்யவான்களுக்கும் கிடைக்குது. விஷயம் என்னன்னா, யாருடைய இருதயம் எங்க இருக்குங்கிறதா முள். ஐஸ்வர்யவான்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாங்களா, தங்களுடைய ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் வித்து ராஜ்யத்தை தேடிடுவாங்க, அப்படிப்பட்ட மனநிலை கூட போவாங்க. தரித்திரர் தங்களால் நேரம், தங்களுடைய உடல்நிலை, தங்களுடைய வேற எந்த ஒரு அர்ப்பணிப்பை செலுத்த முடியுமோ அந்த 5 தாளந்துக்குள்ள ஏதோ ஒண்ணு செஞ்சிருவாங்க. ஒண்ணுமே இல்லை எங்க கிட்ட, பட் டைம் மட்டும் கொடுக்க முடியும், உடல் பலத்தை மாத்திரம் கொடுக்க முடியுங்கிறவங்க செஞ்சிருவாங்க. இப்ப மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க அல்லது தரித்திரமான நிலைமையில் இருக்கிறவங்க, அவங்க 2 பேருடைய மனநிலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னொரு கட்டத்தை நோக்கி முன்னேறணுங்கிற மனநிலை வந்துச்சுன்னா அதான் முள்ளு. இருக்கிற நிலையில் எது இருக்கோ அதை பலியாக்கிறணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில ஏழை பணக்காரங்க டிஃபரெண்ட் இல்லை. தேவன் அதைத்தான் நம்ம எதிர்பார்க்க. உன்னை நான் எந்த நிலையில் அழைத்தேனோ
நீ பணக்கார ஐஸ்வர்யனா இருந்தா அதை நீ சாக்ரிஃபைஸ் பண்ணு. இலையா இருந்தா உன்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடு. மிடில் கிளாஸா இருந்தா உன்னால என்ன செலுத்த முடியுமோ செய். பட் புத்தி இல்லாத நிலை முள்ளுள்ள இடங்களில் நெருக்கப்படுவதற்கு அடித்தளமாக அமைவது, இருக்கிறதை விட்டுட்டு தங்களுடைய லெவலை இந்த பூமியில உயர்த்தி கொள்ள விரும்புவது, முள்ளுள்ள இடங்களை தேடி செல்வது. யாருக்கு ஒரு எண்ணம், நான் எதிர்காலத்துல அல்லது அடுத்த வருஷத்துல அல்லது சில ஆண்டுகளுக்குள்ள இந்த உலகத்தில் ஒரு ரேஞ்சுக்கு போகணும், இந்த மாதிரி ஒரு லெவலை அடையணும், அதுக்கு பக்கத்துல நம்மளுடைய அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை விட ஓவர்டேக் பண்ணி போகணும், சொந்த பந்தங்கள்லாம் நம்மளை பார்த்து பாராட்டும்படி ஒரு பெரிய இடத்தை அடையணும், இப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நிச்சயம் இது தேவனுடைய பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானமே இல்லை. ஏன்னா நமக்கு அப்போஸ்தலர்களுடைய வார்த்தையும் வேத எழுத்துக்களும் நமக்கு கொடுக்கக்கூடிய உண்மை என்னன்னா, உண்ண உடுக்க இருந்தால் போதும் என்று எண்ணுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கு. இதான் ட்ரூத். ஐஸ்வர்யவான்களாக முயற்சி செய்கிறவர்கள் அநேக வேதனையினால் தங்களை உருவ குத்திக் கொள்கிறார்கள். அதுதான் இந்த முள்ளு. இப்ப ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறது தப்பு இல்ல, சத்தியத்துல ஐஸ்வர்யவான்களாக ஆக முயற்சிப்பதுதான் தப்பு. ஒன்றை விட்டுட்டு இன்னொரு ரேஞ்சுக்கு போறதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு. இப்ப முள்ள தேடி போய் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சிக்கல்ல மாட்டிக்கிறோம். வளர வேண்டிய செடி, ராஜ்யத்திற்குரிய நல்ல ஒரு கனிகளை தரக்கூடிய செடியா வளராம இடையில வந்துட்ட தேவையற்ற முயற்சிகள், பிரயாசங்கள் மூலம் அந்த செடி அதை என்ன ஆக்கிடுச்சு, நெருக்க ஆரம்பிச்சிருச்சு. இதைதான் லூக்கா 21 அதிகாரம் 34 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 21:34. பாத்தீங்களா இங்க வார்த்தைகளை, இருதயம் என்ன ஆகுதான் இப்படிப்பட்டவங்களுக்கு ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால வெறி கொள்ளுதான். பெருந்திண்டிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. லௌகீக கவலை என்ற வார்த்தை எல்லாத்துக்கும் மேல பாரம்னா என்ன அர்த்தம்னா இருதயத்தை நிரப்புறது. இருக்க வேண்டிய ஸ்பிரிட் நம்ம கிட்ட இருந்து மாறி பக்தி வைராக்கியம் நமக்குள்ள குறைஞ்சு ஏற்ற கால சத்தியத்திற்கு ஏற்றபடி ஒரு அர்ப்பணிப்பு ஜீவியம் இல்லாமல் போகும் பொழுது இருதயம் பாரம் அடைஞ்சிருச்சா, லௌகீக கவலைகளினாலும் வெறியினாலும் பெருந்திண்டினாலும். இந்த நேரத்துலதான் என்ன வரும்னு சொல்றாரு, இப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஆபத்து காலம் சடுதியில வருங்கிறாரு. நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. அந்த நாள் எப்படி வரும் அப்படின்னா, கர்ப்பவதிக்கு வேதனை சடுதியில வர்ற மாதிரி வரும். ஒண்ணும் இல்ல, கர்ப்பவதி என்ன பண்ணுவாங்க, நைட்டெல்லாம் அழுவாங்க, பெயின் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவோம், குழந்தை பிறக்காது. இந்த நாள் தள்ளுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்போம், கூட்டிட்டு வந்துடும். அதே மாதிரி பெயினே இல்லாம இருக்கிற மாதிரி சூழல் உருவாகும். திடீர்னு பெயின் வரும். இப்படி சில நேரங்கள்ல நம்ம நினைக்காத நேரத்துல குழந்தை பிறக்கும் இல்லைங்களா. நம்ம ஒண்ணு டேட் எதிர்பார்த்திருப்போம், பட் அந்த எதிர்பார்க்காத நேரத்துல வலி வேதனை குழந்தை பிறக்கிற மாதிரி உபத்திரவ காலம் சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க சப்ஜெக்ட்ல. பட் நாம அதுல எல்லாம் தப்பிச்சுக்கலாங்கிற மாதிரி ஒரு அசட்டைத்தன்மை தூக்கத்துல இருந்துச்சுன்னா, லைஃப்ல தூங்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அதெல்லாம் இவங்க சொல்ற மாதிரி இப்பவே உலகத்துக்குள்ள அந்த ஆபத்து காலம்லாம் வந்துராது நமக்கு நாமே சமாதானப்படுத்திக்கிட்டோம்னா, இந்த வசனம் சொல்லுது, அப்படி பாரம் அடைஞ்சிச்சுன்னா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நினையாத நேரத்துல அந்த நாள் வரும். அப்படி வராதபடிக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. நாள் செல்லும் அப்படின்னு சொல்றது அர்ப்பணிக்கிறவர்களுடைய சொல் கிடையாது. இந்த காலகட்டம் மாறுறதுக்கு நேரம் ஆகும், சடிதியில பூமியின் மேல ஆபத்து வராதுன்னு ஒருவேளை யாராவது நம்ம கிட்ட சொல்லி தவறான விதத்தில் நம்மளை கைட் பண்ணாங்க அப்படின்னா, நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் நம்ம சிக்க வைப்பதற்கான ஒரு கண்ணி என்பதை மாத்திரம் நம்ம மறந்துடக்கூடாது. ஆக திரள் கூட்டத்தாரை பற்றின இந்த ஒரு நியாய தீர்ப்பின் பாடத்துல முதல்ல அவர்களுடைய தூக்கம், அவர்கள் உபதேசத்தில் காணப்படக்கூடிய தளர்ச்சி, சரியான சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாததில் காணப்படக்கூடிய மனப்பக்குவம், அப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா ஏற்ற கால சத்தியத்தில் வெளிச்சம் இல்லாமல் இருப்பது, அர்ப்பணிப்பில் தளர்ந்து போனதுன்னு பார்த்தோம். அதற்கு காரணமா இருக்கிற விஷயத்தை இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். எது இல்லையோ அதற்கு முயற்சிப்பது. இப்ப கர்த்தர் இயேசுவுக்கும் சாத்தானுக்கும் உரைநடை பாணியில நடந்தது போல பதிவு பண்ணப்பட்ட அந்த 3 சோதனைகள்லையும் சாத்தான் கர்த்தருக்கு தான் முதல்ல இந்த சதிவலை விரிச்சார். நீ தேவாலயத்திலிருந்து குதின்னு சொன்னதும், உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தெல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துறேன்னு சொன்னது, கல்லுகளை அப்பமாக மாற்றி சாப்பிட சொன்னது, இந்த 3லையுமே தெய்வீக சித்தத்துக்கும் விருப்பத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலைமைக்கு கர்த்தரை டைவர்ட் பண்றாரு. நீங்க தேவன் உங்களுக்கு காண்பிச்சிருக்கக்கூடிய வழிமுறையை விட்டுருங்க, ஏன் கூட காம்ப்ரமைஸ் ஆயிருங்கிறதா அந்த சிந்தை. ஆனால் உலகத்தின் ஐஸ்வர்யங்களை காமிக்கும் போதும் சரி,
தனது வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய விஷயத்திலையும் சரி, கர்த்தருடைய மனநிலை பிதாவாகிய தேவன் அனுமதிக்கக்கூடிய ஒரு எல்லையை நான் கடக்கவே மாட்டேன் எந்த சூழல்லையும். அதை தாண்டி ஒரு சிந்தனை வருதுன்னா அப்பாலே போ சாத்தான். இன்னைக்கு உண்மையான ஒரு அர்ப்பணிப்பு வாழ்க்கையில நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு புது சிருஷ்டிக்கு உலகப்பூர்வமான ஐஸ்வர்யங்களும் ஆசீர்வாதங்களும் தொடர்ந்து சேர்ந்துட்டு இருக்காது லைஃப்ல. அப்படி சேர்ந்தா கூட அதை அவர்கள் அர்ப்பணிப்பு ஜீவியத்துல என்ன பண்ணிடுவாங்க, அதை செலவு பண்ணிடுவாங்க. எதிர்கால தேவைக்கென்றோ நம்ம உலகத்தாரை போன்று ஜீவிக்கணுங்கிற ஒரு மனநிலையிலையோ உண்மையான ஒரு புத்தியுள்ள கன்னிகைகள் வாழ்க்கையை கழிக்க மாட்டாங்க. புத்தி இல்லாதவர்கள் தான் நிரந்தரமாகவே இந்த உலகத்தில் இங்க வாழ்ந்து நிச்சயமா அப்படியே ரொம்ப நாள் இருந்துட போறோங்கிற ஒரு மனநிலையில இதை செலவு பண்ணுவாங்க. உதாரணமாக இதை குறிச்சு அந்த போக்காடு புத்தகத்துல சகோதரர் சொல்லும் பொழுது பாபிலோன் இதற்கு முக்கிய காரணங்கிறார். ஏன் அப்படின்னா, பெரும்பான்மையான உண்மை சகோதர சகோதரிகள் அந்த உண்மையை இழப்பதற்கு காரணமாக இருப்பது பாபிலோனுடைய ஐஸ்வர்யம்ங்கிறார். இன்னைக்கு எல்லா பட்டணங்கள்லயும் நம்ம அவங்கள செல்வ செழிப்பா பாக்குறோம் இல்லைங்களா? அதுவும் சவுத்துல கேட்க வேண்டியதே இல்லை. திருமண இடங்கள்ல எல்லாம் சபை தான், ஆயிரக்கணக்கான விசுவாசிகளை கொண்ட சபைகள் இருக்குது. இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் பார்க்கும்போது பாடுகள் உபத்திரவத்துக்கு இவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. லக்ஸரியான வாழ்க்கை. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுல கவர்மெண்ட் ஸ்டாஃப் மாதிரி இந்த கிறிஸ்தவ ஃபெல்லோஷிப்ல இருக்கக்கூடிய காலேஜஸ், ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஒர்க்கரா இருப்பாங்க. தெளிவா பிரதர் கொடுக்குறாரு. பாபிலோனோடு ஈடுபாடுல ஏதாவது ஒரு விதத்துல இருந்தோம்னாலும் இவங்க மகாபத்திரம் வரைக்கும் விடுதலை ஆக்கப்பட முடியாது. பாபிலோன் ஐஸ்வர்யமா இருக்கே, ஆசீர்வாதமா இருக்கே, நாம மட்டும் ஏன் கஷ்டப்படணும்? சிலர் பேசுவாங்க, பேச்சிலேயே வெளிப்படுத்துவாங்க, பிரதர் அவங்களும் கிறிஸ்தவங்க தான், அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லையா? நாம மட்டும் ஏன் எப்ப பார்த்தாலும் கஷ்டத்தை பத்தியே யோசிக்கணும் அப்படின்னு பேசுவாங்க இல்லைங்களா? இதுதான் சொல்றாரு, பாபிலோனுடைய ஆவியில் கட்டப்படுதல். இங்க நம்ம மத்தியில இருக்கிறவங்க கூட பாபிலோனுடைய லிங்க்ல இருந்துட்டு இருப்பாங்க. இந்த ஈடுபாடு தான் சொல்றாரு அந்த உலகத்தின் கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் எங்க முக்கியமா லாக் பண்ண இருக்கும்னா இவங்கள வீழ்ச்சி அடைய போற, அழிய போற பாபிலோன் மேல ரொம்ப ரொம்ப ஈர்ப்பு இருக்கும். அதை வெளிக்காமிச்சுக்காம இருப்பாங்க. அங்க விழுகும் போது சிலர் வெளியே வர்றாங்கன்னு நம்ம தொடக்கத்துல சொன்னோம். இங்க இருக்கிறவங்களும் அந்த பாபிலோன் விழுகும் போதுதான் விடுதலை ஆகுறாங்களாம். ரெண்டு திரள் கூட்டத்துக்கு டிஃபரெண்ட் கவனிச்சிங்களா? ஒரு திரள் கூட்டம் சபையோடயே நெருக்கமா இருக்கிறவங்க, இன்னொரு திரள் கூட்டமும் இருக்கிறாங்க சொற்ப எண்ணிக்கையில பாபிலோன்ல. அந்த பாபிலோன் விழுகும் போது அவங்க வெளியே வருவாங்க, இவங்க வெளிப்படைறாங்க தூக்கத்துல இருந்து. நமக்கு தூக்கம் எங்க தெளிவடையுது? பாபிலோன் விழும்போது. அவங்க எப்ப வெளியே ஓடி வர்றாங்க? பாபிலோன் விழும்போது. கவனிச்சிங்களா? அப்ப திரள் கூட்டம் எங்கேயும் இருக்கு, அங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. முக்கிய காரணம் ஐஸ்வர்யத்தின் மயக்கம், ஆசீர்வாதம். கட்டப்பட்டாங்க, முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்பட்டாங்க. இப்போ இவ்விதமாக ஏற்ற கால சத்தியத்திலே தளர்ந்து போன அவர்களை, புத்தி இல்லாத கன்னிகைகளாக இருக்கக்கூடிய அவர்களை, உலக கவலைகள்லையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள்லையும் சிக்குண்டாக்கி லைஃபையே கொஞ்சம் மறந்து போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அவங்கள தேவன் எப்படி காப்பாத்துறாரு, எப்படி விடுதலை பண்றாரு, அவங்க ரட்சிப்பு எப்படி நிறைவேறுங்கிறத மூன்றாவது போக்காடு நிழல் மூலமாக நம்ம பார்த்து நிறைவு செய்ய போறோம். இப்ப பாவ நிவாரண பலியின் நாள்ல 3 மிருகங்கள் வருது. ஒன்று காளை, மற்றொன்று 2 வெள்ளாட்டுக்கடாக்கள். காளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பலி செலுத்தப்படுகின்ற வெள்ளாட்டுக்கடா திருச்சபை, போக்காடாக விடப்படக்கூடிய ஆடு திரள் கூட்டம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 ஆடு ஒன்னாதான் நிக்கப்படுது, சீட்டு போடுறாங்க. இந்த சீட்டு போட்டு தெரிந்து கொள்வதில்ல சகோதரர் ரசல் அவர்களுடைய கமெண்ட்ஸ் நீங்க போய் பாத்தீங்கன்னா, யாரையும் இவங்க தான் சபையாகணும், இவங்க தான் திரள் கூட்டமா போகணும் அப்படின்னு தேவன் முன்கூட்டியே டிசைட் பண்றது இல்ல. சில நேரங்கள்ல பிரசங்கங்கள்ல எம்சி பண்ணும் பொழுதோ ஜெபத்திலேயோ சகோதரர்கள் முன்குறிக்கப்பட்ட என்ற வார்த்தையை பயன்படுத்திடுவாங்க தவறுதலாக. எப்போயுமே யாரையும் குறிப்பிட்டு முன்குறிக்கப்பட்டதாக நம்ம சொல்லவே பயன்படுத்தவே கூடாது. சபை 1,44,000 என்கின்ற இலக்கத்தை மாத்திரம் தான் தேவன் முன்குறிச்சாரே தவிர அதுல தனிப்பட்ட எந்த நபரையும் விசேஷமாக தேவன் என்ன செய்யல அப்படின்னா முன்குறிக்கவே இல்லை. அவ்விதமாக பார்க்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சீட்டு போடுதலுக்கான விளக்கம் அவருங்க தரும் பொழுது, இப்ப சீட்டு போட்டா 2 ஆளுக்கு பேர்ல எது வேணாலும் விழுகலாம் இல்லைங்களா? சொல்ற விஷயங்கள் புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப 2 பேரும் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், 2 பேருடைய பேரை குலுக்கு சீட்டு போட்டு எடுக்க சொல்லி ஒரு குழந்தையை கூப்பிட்டு எடுக்க சொன்னோம்னா யாருக்கு வேணாலும் சீட்டு வரும் இல்லைங்களா? இப்ப இந்த போக்காடு விஷயத்துல எதை தேவன் நமக்கு உணர்த்துறாருன்னா, யாரு போக்காடு யாரு கர்த்தருடைய ஆடுங்கிறத தேவன் முன்னாடியே டிசைட் பண்ணலாம் இல்ல. நம்ம ஜீவியம் தான் அதை வெளிப்படுத்துது. நாம தேர்ந்தெடுக்கிறோம், ஐஸ்வர்யம் வேணுமா, கர்த்தர் வேணுமா, மணவாளனுக்கு எதிர்கொண்டு போய் கதவை திறக்கலாமா, கொஞ்ச நேரம் தூங்கலாமா அப்படின்னு நாம தான் என்ன பண்றோம், யோசிக்கிறோம். புரியுதுங்களா? அந்த 2 நிழல்கள் அதை நமக்கு அழகாக காட்டுது.
நியாய தீர்ப்பு நிறைவேற வேண்டிய விதத்தை ஏன் போக்காடு ஒரு சாப்டர் மாத்திரம் நமக்கு காட்டுதுன்னா, திரள் கூட்டத்தை தேவன் பல ஓமைகள்லையும் பல நிழல்கள்லையும் சில சம்பவங்கள்லையும் சுட்டி காட்டுறதுல ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்கை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதான் போக்காடு ஓமை. ஏன்னா இதுதான் ஆதார வசனத்துல அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாளிலே ரட்சிக்கப்படும்படியாக சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேங்கிற ஒரு பாயிண்ட் ஓமைகள்லையோ அல்லது நம்ம பார்த்துட்ட முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்பட்ட அந்த ஓமையிலையோ புத்தி இல்லாத கன்னிகள் ஓமையிலையோ நம்ம அந்த நியாய தீர்ப்பின் முடிவை பார்க்க முடியாது. அவங்களுடைய குழப்பங்களையும் அவங்களுடைய அசட்டைத்தன்மையையும் அவங்க செய்யற தப்புகளையும் தான் பல ஓமைகளும் சாப்டரும் காட்டும் நமக்கு. இவங்களுடைய முடிவு எப்படி இருக்க போகுதுங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரே சம்பவம் போக்காடு. இப்ப அந்த மனிதன் வசம் ஒப்படைக்கிறது ரெண்டு கருத்து இருக்கு. இந்த ஆடு பலியாயிடுது, கர்த்தருடைய ஆடு. இப்போ போக்காடாக இருக்கக்கூடிய திரள் கூட்டத்திற்கு நிழலாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆட்டின் தலையில இஸ்ரேல் புத்திரர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் சுமத்துறார். படிங்க லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 21, 22, 21 மாத்திரம். அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து பாவத்தினால் உண்டான அவருடைய சகல தீர்க்கங்களையும் அறிக்கையிட்டு தலையின் மேல் சுமத்தி பாத்தீங்களா? இது ரொம்ப நாள் நமக்கு கிடைக்காத ஒரு பதிலாகவும் நிறைய கேள்விக்குறிகளை உருவாக்கக்கூடிய ஒரு சந்தேக காரியங்களாகவும் இருந்துச்சு. பாவ நிவாரணம் 2 மிருகம் தானே, ஒண்ணு காளை, மற்றொன்று வெள்ளாட்டுக்கடா. கர்த்தருடைய வெள்ளாட்டுக்கடா முடிஞ்சிருச்சு. பாவ நிவாரண பலிகள்ல 3வது ஒண்ணு ஆடு கிடையாது இல்லையா? கர்த்தருக்கு அப்புறம் சுவிசேஷ யுகம் முழுவதிலும் அவருடைய சரீரமாகிய சபை பலியாகணும். இதுதான் நியமனம். 3வதாக வரக்கூடிய இந்த போக்காடு திரள் கூட்டம் என்று சொல்லும் பொழுது இஸ்ரேல் புத்திரர் என்று நிழலாக சொல்லப்படுவது உலக ஜனம். இந்த உலக ஜனங்களுடைய அக்கிரமங்கள், அவர்களுடைய எல்லா பாவங்களையும் அவர்கள் அந்த ஆட்டுக்கடா தலையின் மேல சுமத்தி அனைத்து மீறுதல்களையும் அறிக்கையிட்டு என்ன பண்றாருன்னா ஒரு மனுஷன் வசமாக இது என்ன பண்றாரு, ஒரு ஆள் வசமாய் ஒப்படைக்கிறார். இந்த ஆடு என்ன பண்ணுது, எல்லா அக்கிரமங்களையும் சுமந்துட்டு போகுதுன்னா அப்ப உள்ள போன 2 மிருகம் எதை சுமந்துச்சு? சாகாத இந்த மிருகம் இப்ப என்ன பண்ணுது, எதை சுமக்குது? காளை வெள்ளாட்டுக்கடா, காளை மனுக்குலத்தின் எல்லா பாவத்தையும் சுமந்துருச்சு இல்லைங்களா? உடன்படிக்கை பெட்டியின் மேல ரத்தம் முதல்ல போய் சேர்ந்தது காளை, அதுக்கப்புறம் கர்த்தருடைய ஆட்டினுடைய ரத்தம். இப்ப அந்த காளையினுடைய ரத்தம் உடன்படிக்கை பெட்டியில தெளிக்கப்பட்ட பிறகு ஆட்டுக்கடாவுடைய ரத்தம் போறது, அவருடைய ரத்தம் தான் நம்மளை பியூரிஃபை பண்ணுது. தனிப்பட்ட விதத்துல ஆட்டுக்கடாவை அடித்து அந்த ரத்தத்தை போய் பிரதான ஆசாரியன் தெளிக்கல. காளை பலியை செலுத்தின பிறகு அந்த ரத்தம் தெளிச்ச இடத்துல காளையினுடைய ரத்தத்துல ஆட்டுக்கடாவுடைய ரத்தத்தை மிக்ஸ் பண்ணி தான் போய் தெளிக்கிறார். அப்ப தனித்தன்மையே நமக்கு ஆக்சுவலா கிடையாது. கர்த்தர் இல்லாம நம்மளுடைய பலிகள் தனிப்பட்ட விதத்துல என்ன ஆகப்படாது, அங்கீகாரமே பெறாது. இப்ப கேள்வி என்னன்னா, அப்படி நம்ம குறைவா இருந்தவங்களுடைய பலியை நிறைவாக்கி கர்த்தர் தன்னுடைய பலியோடு இணைச்சு பிதாவாகிய தேவனிடத்துல சேர்த்துறார். அவர் கொடுத்த பலிக்கு பேர் ஈடுபலி, நாம செலுத்துகிற பலிக்கு பேர் ஜீவபலி. அவர் ஆதாமுக்கு சரிநிகர் சமானமாக கொடுத்துட்டு அந்த ஒரு பாட்டுக்குள்ள நம்ம பங்கெடுக்க முடியாது. அவருடைய சரீரமாகிய சபையாக ஒரு ஆசீர்வாதத்துக்குள் குறைந்த பாடுகளை அனுபவித்து நாம உள்ள போறோம். இது 2ம் போதும். இன்னும் சொல்ல போனா மனுக்குலத்தை மீட்கிறதுக்கு, அவர்கள் பாவத்தை மன்னிப்பதற்கு, அவர்களை உயிரோடு கொண்டு வர்றதுக்கு ரான்சம் கொடுத்த கர்த்தர் இயேசுனுடைய பலியே போதும். பாவ நிவாரண பலியே ஒரு அடிஷனல் தான். அதாவது ஒரு அமைச்சரவையில முதலமைச்சரோடு மற்ற மந்திரிகள் உட்கார்ந்து இருந்தாலும் கையெழுத்து யாருக்கு தான் பவர் அதிகம்னா முதலமைச்சருக்கு. அதை யார் நிறைவேற்றிட்டா? கர்த்தர் இயேசு செஞ்சிட்டாரு. இப்ப அமைச்சரவையில இருக்கிறவங்க இல்லைனாலும் சட்டசபை நடக்கும், சைன் பண்ணிடுவாரு. இப்ப முதலமைச்சர் போய் எல்லா துறைகளையும் கேள்வி கேட்க முடியும், அப்படித்தான் கர்த்தர் இருக்கிறாரு. ஆனா ஒரு எம்எல்ஏ போய் எல்லா துறைகளையும் கேள்வி கேட்க முடியாது. அந்தந்த அவர் ஃபீல்டுக்கு தான் அவர் கேள்வி கேட்க முடியும் இல்லைங்களா? அந்த மாதிரி சபையினுடைய பாகம் குறைவாக இருந்தாலும் கர்த்தரோட சேர்க்கப்பட்டுச்சு, முடிஞ்சு. இப்ப 3வது இந்த போக்காட்டினுடைய அக்கிரமம், மீறுதல்கள், இது சுமந்துட்டு எங்க போகுது? இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் மனுக்குலம்னா இவங்க மேல சுமந்துட்ட பாவம், திரள் கூட்டத்தார் மேல சுமத்தப்பட்ட பாவம் என இந்த மனுஷன் யாரு அப்படின்னா, மனுஷனுக்கு 2 விளக்கம் இருக்கு. ஒண்ணு, மனுக்குலத்துக்கிட்டே இவங்களை ஒப்படைக்க போறாருங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. மகாபத்திரவத்தின் நாட்கள்ல அநேகருடைய நிந்தைகள், பரியாசங்கள், கேலி கிண்டல்கள் வசம் இவங்க ஒப்படைக்கப்படுவாங்க. சபை வாய்ப்பு முடிஞ்சிருச்சுன்னா நிறைய பரியாசங்களுக்கும் கேலி கிண்டல்களுக்கும் ஆளாகும் திரள் கூட்டம். அது பாபிலோன் நண்பர்களே நம்மளை பார்த்து கேலி செய்வாங்க, என்னமோ அவ்வளவு பேசுனீங்க, இப்ப எங்க கூட வந்து நிக்கிறீங்கன்னு சொல்லி. பெயர் சபைக்கெல்லாம் போய் கிளாஸ் எடுத்திருப்போம் பாத்தீங்களா? ஒருவேளை நம்ம சபை ஆகலைன்னு வச்சுக்கோங்க, அங்க பேசிக் கேட்டவங்க எல்லாம் நம்மளை பார்த்து என்ன கேட்பாங்க,
என்னமோ எலியா நீங்க எலிசா நீங்க எங்க வந்து நின்றுட்டு இருக்கிறீங்க, எங்க கூடயே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது நமக்கு என்ன ஆகும்? ஐயோயோ, பேசாம என்ன பண்ணிருக்கலாம், எவ்வளவு ட்ரை பண்ணி போயிருக்கலாமேன்னு தோணும் இல்லைங்களா? நித்திய நிந்தை, நித்திய இகழ்ச்சி இதுதான். அப்படின்னா அந்த யுகம் முடியிற வரைக்கும் ஒரு ஒரு டென்ஷன், அதாவது நம்மளுடைய நியாய தீர்ப்பு முடியிற வரைக்கும் நமக்கு அது டெஸ்ட். அந்த நாட்கள்ல நமக்கு பாபிலோன் நண்பர்களுக்கு 1000 ஆண்டு முடியிற வரைக்குமே அந்த டெஸ்ட். என்னமோ சொன்னீங்க எல்லாத்தையும் பரலோகம் கூட்டிட்டு போறீங்கன்னு இங்க வந்து நிக்கிறீங்கன்னு பாஸ்டருங்களை பார்த்து யாரு கேட்பாங்க? உலக ஜனம். பாஸ்டருங்க நம்மளை பார்த்து கேட்பாங்க, எங்கள்ட்ட இருந்து ஆட்களை பிரிச்சுட்டு போய் கிளாஸ் எல்லாம் எடுத்தீங்க, இப்ப நீங்களே உபத்திரவத்துல இருக்கீங்களே. இப்படி மனுஷர் வசம் ஒப்படைக்கிறது 2 பாயிண்ட் இருக்கு. ஒண்ணு, அவர்களுடைய கேலி கிண்டல்களுக்கு திரள் கூட்டம் ஆளாகிறது. 2, இந்த மனுஷன் சாத்தானை குறிக்கும். ஆதார வசனத்துல என்ன படிச்சோம்? ஒரு ஆள் வசமாய் ஒப்படைக்கிறது ரட்சிப்பு நிறைவேறும்படிங்கிற வார்த்தையோட நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா, சாத்தானுக்கு அந்த மனுஷனை நான் என்ன பண்றேன், ஒப்பு கொடுக்கிறேன்னு டைரக்டாவே பவுல் சொன்ன வார்த்தை நமக்கு குறிப்பிடுது. சாத்தான் வசம் என்று சொல்லும் போது எவ்வளவோ நேசர் கை நீட்டினார் ஜன்னல் வழியா வந்து எனக்கு பணிவிடை செய்யுங்கன்னு தக்க தருணத்துல எல்லாம் கூப்பிட்டாரு. ஆனா நம்ம இருதயம் பொங்கல, எந்திரிச்சு போகல, நேசருக்கு பணிவிடை செய்யறதுக்கு ரெடி ஆகல. ஆனா நமக்கு உணர்ச்சி வரும் பொழுது, உற்சாகம் வரும் பொழுது நேசர் என்ன பண்ணிட்டாரு? போயிட்டார். இப்ப எல்லா சந்தர்ப்பத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? இழக்கும் பொழுது இனி உன் விருப்பப்படி நீ என்ன பண்ண? பூமியில எதை தேடுனையோ அதை தேடி எடுத்துக்கிட்டு, உனக்கு எவ்வளவு ஐஸ்வர்யங்கள் வேணும், உனக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வேணுமோ அதை நீ பெற்றுக்கொண்டு, ஒருவேளை சபை முடிஞ்ச பின்னாடி உனக்கு வேற ஒரு பாதையை நான் வைக்கிறேன், அந்த பாதையிலையாவது வந்து சேருன்றதுதான் சாத்தானுக்கு நம்மள ஒப்பு கொடுக்குறது. அந்த பாதை என்ன என்று பார்க்கும்போது, வரப்போகின்ற இந்த ஒரு மகாபத்திரத்தினுடைய காலகட்டத்தில், மிகப்பெரிய ஒரு ஆபத்து காலகட்டத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட், அதை குறித்து நம்ம பார்ப்பதற்கு முன்னதாக யூத யுகத்தினுடைய முடிவுல யூதர்கள் மேல ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் சொன்னார். லூக்கா 11ஆம் அதிகாரம் 50-51. பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலைந்த சகரியாவின் கர்ப்பம் வரைக்கும் சகல தீர்க்கதரிசிகளுடைய இரத்தப்பலியும் இந்த சந்ததியினருக்கு கேட்கப்பட்டதாக செய்வார்கள் என்று சொல்கிறது. யூத யுகத்தினுடைய முடிவு, அந்த நியாய தீர்ப்பு நிறைவேறிய இடம் கிபி 70 இல்லைங்களா? முதல் புறஜாதி கொர்நேலியு அழைப்புக்குள்ள வரும் பொழுது 39. பட் அந்த ஒரு காலகட்டத்தோட யூத யுகம் கம்ப்ளீட்டா ஒரு க்ளோஸ் ஆயிடுச்சா, ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டாங்களா, முடிஞ்சிருச்சானா இல்ல. மீண்டும் சில அவகாசம் கொடுத்தாரு கிபி 70 வரைக்கும் ஒரு தேசமாக அவங்க இருப்பதற்கு. ஆனா இந்த யூத யுகத்தின் முடிவுல யூதர்கள் ஒரு சில அக்கிரமங்களை சுமந்தாங்களாம். எங்க இருந்து கொண்டு வராருன்னா, ஆபேல்ட இருந்து கனெக்ட் பண்றாரு சகரியா வரைக்கும். சகரியா ஓகே, ஆபேல் இஸ்ரேலர்கள்ல ஒருவரா? இல்லையே. இஸ்ரேல் தேசம் எங்க இருந்தா நம்ம கணக்கிடப்படணும்? ஆபிரகாம்ல இருந்து. ஆனா இஸ்ரேல் ஜனங்களை எங்க இருந்து பழி வாங்குறாரா தேவன்? ஆபேல் ரத்தம் சிந்தினதுக்கு இவங்க கிட்டே கணக்கு கேட்கணும். எனக்கா இந்த வசனத்தை படிக்கும்போது இந்த கேள்வி உங்களுக்கு வந்துருச்சா? ஆபேல் காயினால் கொலை செய்யப்பட்டவர், ரத்தம் சிந்தப்பட்டவர். இவர் ரத்தம் சிந்தினதுக்கு யார்கிட்ட பழி வாங்கணும்? காயின்ட்ட தானே வாங்கணும். யார்கிட்ட கேட்கிறாரா? யூத ஜனங்கிட்ட. அதாவது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகை காலகட்டத்துல யூத யுகம் முடியும் பொழுது இந்த தண்டனை யார் மேல விழுகும்னு சொல்றாருன்னா, எல்லாம் இந்த சந்ததியின் மேல வருங்கிற. அப்படின்னா இதுல என்ன ஒரு விளக்கத்தை சகோதரர் ரசல் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, கடந்த காலகட்டங்கள்ல வாழ்ந்துட்ட அனைத்து பரிசுத்தவான்கள், அது யூதர்களா இருக்கட்டும், யூதர்களாக இல்லாம இருக்கட்டும், ஒரு பிதாக்கள், அநேகருடைய இரத்த பலியை தன் தலையில சுமக்கிற அளவுக்கு கடைசி நாட்கள்ல இருந்த யூதர்கள் அவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாங்களாம். அவ்வளவு பேருடைய பாவத்தையும் சுமத்தினா கூட போதுமான அளவுக்கு இருந்துச்சான். அதனாலதான் பாவம் நிறைவடைஞ்சுக்கிட்டே வந்து ஒரு முழுமை அடையுது இந்த இடத்துல. அப்பதான் சொல்றாரு, சகரியா வரைக்கும் எத்தனை நீதிமான்கள் இந்த பூமியில செத்திருந்தாங்களோ அவ்வளவு பேருடைய இரத்த பலியை இந்த சந்ததியின் மேல கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்படி கடைசி சந்ததியினர் மேல கேட்கிறாரு. இது நீதியா அப்படின்னு யோசிச்சாலே நமக்கு அது சரியில்லைன்ற மாதிரி தோணுது இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி வாழ்ந்துட்ட யூதர்கள் அவங்க முற்பிதாக்களை கொலை செஞ்ச தண்டனை எல்லாம் யார்கிட்ட கேட்கிறாராம்? லாஸ்ட் மினிட்ல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய யூதர்கள் வசம் கேட்கிறாராம். அப்ப இதுல நீதியில தவற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது இல்லைங்களா? இதுல ஒரு சரி கட்டப்படுதல் காணப்படுது. என்ன நம்ம பின்னாடி படிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு இசைவான இன்னொரு வசனம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் வசனம் 9-10. காயினை நோக்கி, ஆபேல் எங்கே என்றார்.
என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். ம் ம் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இது என்னது? ரத்தத்தின் சத்தம் கூப்பிடுமா? என்ன செஞ்சாருன்னு கேட்கும்போது, என்ன செஞ்சேன்னு கேட்கும்போது, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா என்கிட்ட ஏன் கேட்கிறீங்கன்னு கேட்கிறாரு காயின். அதற்கு கர்த்தருடைய வார்த்தை, உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. எப்படி ரத்தம் கூப்பிடும்? எப்படி இப்போ ஆபேல் முதல் சகரியா ரத்தம் வரைக்கும் தேவ சமூகத்துல கூக்குரலிடுது? அதே மாதிரிதான் இங்க ஆபேலுடைய ரத்தம் கூட என்ன பண்ணிருக்குது? கூப்பிட்டுருக்கு தேவனை நோக்கினா. இங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு நீதியின் கூக்குரல். இது நேரடியா நம்ம எடுத்துக்க வேண்டாம். அங்க கொலை ஆச்சு இல்லைங்களா, அது தேவனுடைய சிந்தையில இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்ல வர. ஒரு அநீதி இன்னைக்கு ஒருத்தருக்கு நடந்துச்சு அப்படின்னா, யாரால் அந்த கொலை நடந்துச்சு, அந்த துன்பங்கள் எதனால நடந்துச்சு நாம மறந்துடுவோம். ஆனா யார் சிந்தையில இருக்கான்? நான் கணக்குல வச்சிருக்கேன். அதை எல்லாத்தையும் என்ன பண்றாராம்? எந்த சந்ததியின் மேல கேட்கிறாராம்? யூத யுகத்தின் முடிவில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யூதர்கள் வசம் கேட்கிறாருன்னா என்ன காரணம்னா, அதுக்கு முன்னாடி இருந்த யூதர்களை எல்லாம் விட இவங்க பாவம் செய்து பழக்கப்பட்டதுல கில்லாடிகள் ஆயிட்டாங்க. ரொம்ப வளர்ச்சி பாதையை நோக்கி போயிருக்கிறாங்க. யாரு? முந்தைய யூதர்களை விட இப்ப இருக்கிற சந்ததியார் ரொம்ப துணிகரமான மனிதர்களா மாறி இருக்கிறாங்க. அதனாலதான் ஹார்டா அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. எல்லாம் இந்த சந்ததியின் மேல் என்ன பண்ணப்படும்? கேட்கப்படும். இதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷத்துல பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தை குறித்த பழிவாங்குதல் பத்தின ஒரு வசனம் இருக்கு. 6ஆம் அதிகாரம் 10-11 வெளிப்படுத்தின விசேஷம் 6-10-11. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, ம் தேவனெடுத்து ம் எதுவரைக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமலோ ம் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். பாத்தீங்களா? இது பரிசுத்தவான்களுடைய ஒரு கூக்குரலாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் அடையாளத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எது வரைக்கும் பழி வாங்காமல் இருப்பீர் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டார்கள். வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. ம் தங்கள் உடல் அழைப்புக்காரரும் தங்கள் சகோதரர்களின் தொகை நிறைவாக்கப்படவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. பரிசுத்தவான்களுடைய இலக்கம் முடிகிற வரைக்கும், இதுக்கு முன்னாடி செத்து போன பரிசுத்தவான்கள் விஷயத்துல தேவன் பழி வாங்க மாட்டார். கடைசி இலக்கம் முடியட்டும், அது வரைக்கும் காத்திருங்கன்னு அந்த கொலை செய்யப்பட்ட சுவிசேஷ யுகம் முழுவதிலும் போப்பு மார்க்கத்தினால் கொலையுண்டு மறிச்சிட்ட பரிசுத்தவான்களுடைய கூக்குரல், நீதியின் சத்தம் தொனிக்கிற மாதிரி நமக்கு சொல்லப்படுது. இது பிதாவாகிய தேவனுடைய சிந்தையில் இருக்கக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு. வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஒரு சிலருடைய இலக்கம் என்ன ஆகல, முடியல. ஆனா நிச்சயம் தண்டனை வரும். இப்போ என்னன்னா, எப்படி யூதர்கள் எல்லாம் செய்த தப்பு அல்லது பழைய ஏற்பாட்டுல நடந்த எல்லா குற்றங்களும் கடைசியில வாழ்ந்த யூதர்கள் மேல சுமத்தப்பட்டுச்சோ, ஒருவேளை அது நீதி இல்லாத மாதிரி தோணினாலும் இந்த யூதர்கள் மேல அந்த குற்றம் சுமத்தப்பட்டதுக்கான காரணம் ராஜ்யம் அவர்களுக்குள்ள இருந்தா ஸ்டார்ட் ஆகவே போகுது. புரியுதுங்களா? அப்ப அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் என்ன வச்சிருக்கிறாரு போது, மரண தண்டனையின் காலகட்டத்துல இப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறது எதுலோ சேர்ந்துரும் அப்படின்னா, ஒரு உலகத்தினுடைய ஒரு முழுமையான ஒரு தண்டனை தீர்ப்போட அது அடங்கிரும். விசேஷித்த தண்டனைனா அவங்க எந்திரிச்சே வரக்கூடாது, அவங்க வந்துருவாங்க. சோ ஒரு தண்டனையாக தான் தேவன் அவங்களை என்ன பண்றாரு? அனுமதிக்கிறார். அதே மாதிரி சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவுக்கு யூத யுகத்தினுடைய முடிவு அப்படியே இணையாக உள்ளது. கிபி 70 அவர்களுக்கு எப்படி ஒரு சூறையாடப்பட்ட காலகட்டம், சிதறடிக்கப்பட்ட ஒரு காலகட்டம். கோழி தன் குஞ்சுகளை சிறகுனால் கூட்டி சேர்ப்பது போல எத்தனையோ டைம் கூட்டி சேர்த்தேன், உங்களுக்கோ மனசு இல்லைங்கிறது லாஸ்ட் மினிட். இன்னும் இதோ உங்களுக்கு வீடு உங்களுக்கு பாலாக்கி விடப்படும். சோ தண்டனை அனுபவிச்சாங்க. பழைய ஏற்பாடு முழுவதும் வாழ்ந்துட்டு அநேகருடைய இரத்த பலி அவங்ககிட்ட கேட்கப்பட்டது போல, இவர் சுவிசேஷ யுகம் முழுவதிலும் கொலை செய்யப்பட்ட அநேக பரிசுத்தவான்களுக்கான அந்த இரத்த பலி யார்கிட்ட கேட்கப்படும் நினைக்கிறீங்க? திரள் கூட்டத்தை. நியாயமா அது? கொலை செஞ்சவங்க யாரு? போப்பு மார்க்கம். இப்ப கொலை செய்ய போறவங்க யாரு? அவங்களே தான். இப்ப லாஸ்ட் மினிட்ல ஒருவேளை ஒருத்தர் சபையா ரத்த சாட்சியா ஸ்தேவான் மாதிரி மறிக்கிறாருன்னா அது கூட யாரா தான் காரணமா இருப்பாங்க? உலகத்தாரோ போப்பு மார்க்கமோ அப்படி கூட பதில் சொல்லலாம். திரள் கூட்டம் பாவம் இல்லையா அவங்கள சொல்றது? ஆனா பழி யார் வாங்குறாங்க? இப்போ யாருக்கிட்ட வாங்குறாரு பழி? திரள் கூட்டத்தை. நியாயம் இல்லாத மாதிரி இருக்கா?
இப்போ அந்த போக்காடு புத்தகத்துல இருந்து உங்களுக்கு அந்த ரீப்ரிண்ட் நம்பர் கூட நம்ம சொல்றோம் 5462. அதுல உள்ள தமிழ் எக்ஸ்பிளைன் நான் வாசிக்கிறேன். இது போக்காடு என்கின்ற புத்தகமே இருக்கு தனியா. போக்காடை பத்தின ஆராய்ச்சி மாத்திரம் அந்த புத்தகத்துல கூட நீங்க ஸ்டடி பண்ணிக்கலாம். உலக கணக்கினின்று விடுவிக்கப்படத்தக்கதாக தேவன் ரத்து செய்ய விருப்பப்படும் அநியாயங்களை அவர் எவ்வாறு விசாரிக்க போகின்றார்? திரள் கூட்ட வகுப்பார் அந்த உபத்திரவத்தில் ஒரு பங்கினை அடைவார்கள் என்று நாங்கள் பதிலளிக்கிறோம். உலக கணக்கில் இருந்து விடுவிக்கப்படத்தக்கதாக ரத்து செய்யப்பட வேண்டிய விஷயம்னா என்ன? பின்னாடி நம்ம பார்க்கலாம். தெய்வீக கோபாகினைக்கு உரியவர்கள் என்ற விதத்தில் உபத்திரவத்தில் ஒரு பங்கினை அடைவதற்கு இவர்கள் பாத்திரவான்களா இராதபடியினால் என்ன சொல்றாருன்னா, திரள் கூட்டத்துக்கு வர்ற தண்டனை தெய்வீக கோபாகினையே இல்லையா. ஏன்னா தண்டிக்கிற அளவுக்கு இவங்க தேவனுடைய கோபம் பற்றி எறிகிற அளவுக்கு தண்டிக்கிற அளவுக்கு திரள் கூட்டம் பாவம் செய்ய மாட்டாங்க. அவங்க செய்யறது பாவ செயல்னு சொல்ல முடியல. ஏன்னா அவங்க அர்ப்பணிப்புல தவறுறாங்க. அவங்க சுயாதீனத்தை தப்பா பயன்படுத்துறாங்க. 2ஆம் மரணத்துக்கு போறவங்க தான் பாவத்தின் சிநேகிதர்கள்னு வசனம் இருக்கு. திரள் கூட்டத்தார் தங்களுடைய அர்ப்பணிப்பை நிறைவேற்ற தவறுகிறவர்கள். எனவே இவங்க செய்யறதுக்கு இவங்களுடைய தப்புக்கு இவங்க செய்யறது பாவம் என்று தண்டனை என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம். மாறாக இவர்கள் தெய்வீக கோபாக்கினைக்குரியவர்கள் அல்ல, இவர்கள் மற்றவங்களுடைய பாவங்களை சுமக்கிறாங்கன்னு சொல்ல வர்றார். கவனிச்சிங்களா? இவர்கள் கோபாக்கினைக்குரியவர்கள் என்ற விதத்தில் உபத்திரவத்தில் ஒரு பங்கினை அடைவதற்கு இவர்கள் பாத்திரவான்களா இராதபடியால் இவர்கள் படும் பாடுகளின் புண்ணியம், திரள் கூட்டத்தினுடைய பாடுகள் என்னவா? புண்ணியமா? புண்ணியமானது மற்றவர்களுக்கு கடந்து போகக்கூடியதா இருக்கிறது. திரள் கூட்ட வகுப்பாருக்குள் வருவது என்பது ஒரு தண்டனையே அல்ல. நம்ம எவ்வளவு நாளா திரள் கூட்டத்தை ரொம்ப சீப்பா தான் பேசி கேட்டிருப்போம். அவங்களுக்கு மதிப்பே கொடுக்க மாட்டோம் இல்லைங்களா? அவங்கள ஒரு கணக்குலயே என்ன பண்ணிருக்க மாட்டோம், வச்சிருக்க மாட்டோம். இங்க அவங்களை கொஞ்சம் விசேஷமா பேசிட்டு இருக்காரு. அவங்கள பாவிகள்னு சொல்லாதீங்கிறாரு. அவங்க தங்களுடைய பாவத்துக்காக தண்டனை அனுபவிக்கலங்கிறாரு. அவங்க பாருங்க, திரள் கூட்ட வகுப்பார் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட வகுப்பாராய் காணப்படுவார்கள். இவர்கள் சிங்காசனத்தில் அமர்த்தப்படுவதில்லை, ஆனால் சிங்காசனத்தின் முன்னிலையில் சேவை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இவர்கள் திவ்ய சுபாவத்தினை அடைய போகிறதில்லை. சிறுமந்தை வகுப்பார் ஆண்டவரோட கூட அவருடைய உடன் சுதந்திரர்களோட ராஜ்யத்தில் இணைந்து கொள்ளும் மகா பரிசனை அடைவார்கள். மற்ற வகுப்பார் ஆவிக்குரிய தலத்தினுடைய கீழ்நிலையை பெறுவார்கள். மற்ற வகுப்பார் ஆவிக்குரிய தலத்தில் கீழ்நிலை அடைகிறாங்க. மாறாக இவர்களை என்னன்னு சொல்லல, தண்டனை வகுப்பார், பாவத்தின் சிநேகிதர்கள் அப்படி சொல்ல தீர்க்கல. அந்த மாதிரி தேவன் என்ன பண்ணல சொல்லாம இவர்களை கௌரவப்படுத்தியே சொல்ற மாதிரிதான் பிரதர் இந்த பகுதியில கொடுக்குறாரு. இதுக்கு காரணம் என்ன? ஆவிக்குரிய தலத்தை தேவன் ஏன் உங்களுக்கு கம்பல்சரியா கொடுக்குறாங்கிறதுக்கான காரணத்தை சொல்லும் போது, இவர்களும் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். உடன்படிக்கை செய்யும் போது ஒரு இருதயம் வருது, இந்த உலகத்தின் ஈடுபாடை நம்ம முற்றிலும் விட்டுறணும், நம்மளுடைய சரீரங்களை பரிசுத்த பலியா ஒப்பு கொடுக்கணுங்கிற அந்த உற்சாகம் உண்மையிலேயே ஒரு மனிதனுக்குள்ள வந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள அந்த விதை உருவாகுது. அந்த விதை ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுது. அது ஞானஸ்தானத்துக்கு முன்னாடியும் நடக்கலாம், ஞானஸ்தானத்துக்கு பின்னாடியும் நடக்கலாம். ஆக மொத்தம் ஒரு பழைய மனிதனுக்குள் ஒரு புதிய சிந்தை வந்துருச்சுன்னா அதுதான் நியூ கிரியேஷன். இப்ப ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவங்களுக்குள்ள 2 ஜீவியம் இருக்கு, 2 ஜீவன் இருக்கு. பழைய மாம்ச சிந்தை மறைச்சுக்கிட்டே இருக்கணும், புதிய சிருஷ்டி வளர்ந்துகிட்டே இருக்கணும். இப்ப இவங்க பண்ண மிஸ்டேக் என்ன? புதிய சிருஷ்டியை வளர்ப்பதற்கு யோசிக்காம தூங்கிட்டாங்க. ஆனாலும் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவங்களா இருக்கிறதுனால தேவன் இவங்களுக்கு என்ன பண்ணிட்டார்னா, இவங்களுக்கு ஆவிக்குரிய சுபாவம் தான் கொடுக்கணும்னு வச்சிருக்கிறாராம். இவங்க உடன்படிக்கை நிறைவேற்றதுல சோர்ந்து போயிட்டாலும், சபை வாய்ப்பை இழந்து சிங்காசனத்துல உட்கார்றதுக்கு பதிலா தோழி வகுப்பார் ஆயிட்டாலும், நீங்க பூமியிலே இருங்கன்னு தேவன் விடாம மாம்சத்தின் சுபாவத்தினை இவங்க ஒப்பு கொடுத்திருந்ததுனால, மறுபடியும் மாம்சத்துல இவங்களை கொண்டுட்டு வர தேவனுக்கு விருப்பம் இல்லாதனால ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களை குறித்து சொல்றாரு. திரள் கூட்டத்தாரை பொறுத்த மட்டில் இவர்களை இந்த யுகத்தினுடைய முடிவின் போதுல உபத்திரவத்தில் பங்கு கொள்ள தேவன் அனுமதிப்பது என்பது இவர்களது சொந்த முன்னேற்றத்திற்கே ஆகும். மகா உபத்திரவத்துல இவங்களை அனுமதிக்கிறது, திரள் கூட்டம் இது வரைக்கும் முன்னேறலையா, இப்ப எதுக்கு தான் அனுமதிக்கிறாராம்? சொந்த முன்னேற்றத்திற்கே ஆகும். இவர்களது உடன்படிக்கையானது மரண பரியந்தமான உடன்படிக்கையாகும். இதுலதான் செஞ்சிருக்காங்க, மரணத்துல செஞ்சிருக்காங்க, மரண பரியந்தம் செய்ய வேண்டிய உடன்படிக்கையாக இருக்கு. கர்த்தருக்கு கீழ்ப்படிவதில் இவர்கள் தங்கள் ஜீவியங்களை இழக்கவில்லை எனில், மரண பரியந்தம் உண்மையுள்ளவர்கள் என தங்களை நிரூபிக்கவில்லை எனில், இவர்கள் எந்த ஒரு தளத்திலும் ஜீவ நிலையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்களாய் இருப்பார்கள். உத்தரவத்துக்கு பின்னாடி கூட மாம்சம் மறிக்கலைன்னா இவங்களை திரள் கூட்டமாவும் என்ன பண்ண முடியாது, கொண்டு போய் வைக்க முடியாது.
அதுக்கு முந்தைய காலத்துல மாம்சத்தை சாதகமான சூழல்ல மறிக்க செஞ்சிட்டா சபை. உபத்திரவ காலகட்டம் என்பது ரொம்ப ரொம்ப சாதகமற்ற சில சூழ்நிலை. அதாவது சபைக்கே சாதகமான சூழல்லாம் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இது ஒரு கிருபையின் அவகாசம் சொல்லலாம். நம்ம சாதகம் உள்ள சூழல்ல வளர்றதுல சபை கூட கஷ்டம்தான். ஆனா திரள் கூட்டத்தோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா, மகாபத்திரவத்தின் காலத்தோட மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா, நம்ம இருக்கிற காலம் ரொம்ப கிருபையுள்ள டைம் இது. அந்த நாட்கள் அனைத்து அசௌகரியங்கள் மத்தியில மாம்சத்தை மறிக்க செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்ல வராரு. ஆகையால் இவர்கள் அந்த உபத்திரவ காலத்தில் பாடுபடுவது என்பது இவர்களது சொந்த நன்மைக்காகவே இருக்கும். இவர்கள் நிஜமான போக்காடென உலக ஜனங்களுடைய அக்கிரமங்கள், பாவங்கள் மற்றும் மீறுதல்களுக்காய் பாடுபடுவதாக கூறப்பட்டுள்ளனர். திரள் கூட்டத்தாரின் புண்ணியத்தினை விருதாவாக விடுவதற்கு பதிலாக, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கவனிங்க எல்லாரும், திரள் கூட்டத்தாரின் புண்ணியத்தினை விருதாவாக விடுவதற்கு பதிலாக கர்த்தர் அதை கணக்கில் வரவாக எடுத்துக்கொள்கிறார். மனப்பூர்வமான பாவங்களுக்குரிய உலகத்தின் கணக்கீட்டை சரிகட்ட பயன்படுத்துகிறார். இப்ப கவனிச்சிங்களா? தெளிவான ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். காலை வெள்ளாட்டுக்கடா, சரீரமாகிய சபை, தலையாகிய கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை மன்னிக்க பலியாயிட்டாங்க, விட்டுருங்க. அக்கிரமங்களையும் மீறுதலையும் சுமந்த போக்காடு குறிப்பிட்டு எந்த மீறுதலை சுமக்குது? மனப்பூர்வமான பாவங்கள். சோ எப்படி, எந்த வகையில அதை நம்ம பிரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகா கொடுக்கிறார் பிரதர். ஆதாமுக்குள் மரண தண்டனை, இதுல எந்த விதமான பாரபட்சமும் இல்லாம எல்லாரையும் கொண்டு வந்துருவாரு. அதுக்கு கர்த்தர் கொடுத்துட்ட ஈடுபலியே போதும். அடிஷனல் தான் பாவ நிவாரண பலி, அதாவது சரீரமாகிய சபையினுடைய பலி. ஆனால் உயிர்த்தெழுதல வந்த பின்னாடி அவனவன் தன் தன் பாவ சுபாவத்தோட இருப்பாங்களா? ஹிட்லர் எப்படித்தான் வருவாரு? ஹிட்லரா தான் வருவாரு. புரியுதுங்களா? ஒசாமா எப்படி வருவாரு? உயிர்த்தெழுதல வருவாரு. ஆனால் என்ன சுபாவத்தோட வருவாரு? அவரு பின்லாடனா தான் வருவாரு. அவரு சாந்த சொரூபியானு என்ன பண்ண மாட்டாரு, வரமாட்டாரு. இப்போ ஈடு பலி இவங்களை கொண்டு வந்த ஆசீர்வாதம் என்ன? போக்காடு வகுப்பார் இவங்களுக்கு நீக்கி கொடுத்த தண்டனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆதாம் என்கின்ற ஒரு மனிதன் செய்த மீறுதலுக்கு கர்த்தர் கொடுத்துட்ட பலி, திருச்சபையினுடைய பலி போதும். அவங்களை மீட்க, மறுபடியும் சத்தியம் கொடுக்க, நியாய தீர்ப்புல அவர்களை வளர்ச்சி பாதை நோக்கி கொண்டு போற வரைக்கும், பூரணப்படுத்துற வரைக்குமே கர்த்தருடைய பலி, சபையினுடைய பலி ஓகே. ஆனால் சொந்த சுபாவம் ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கும் இல்லைங்களா? அப்படியேதான் வருவாங்க. அதை மன்னிக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு சில பாவங்களை பிரதர் மென்ஷன் பண்றாரு. எடுத்துக்காட்டாக நியூரோ மன்னனை இங்க நமக்கு உதாரணமாக காட்டுறார். நியூரோ தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? ஒரு ரோம ராஜா. இந்த மனுஷன் கொலை செய்யறதுல ரொம்ப என்ஜாய்மெண்டா பண்ணிருக்கிறார். அநேகருடைய உயிர் போயிட்டு இருக்கும் போது தீய வச்சுட்டு பிடில் வாசிட்டு இருந்திருக்கிறார், புல்லாங்குழல் வாசிட்டு இருந்திருக்கிறார். இருதயமே இல்லாத மனுஷன். இருதயமே இல்லாத மனுஷன். தாயை, தன்னுடைய உறவுகளை எல்லாத்தையும் கொலை செய்து போட்டவர். பதவிக்காகவும் திருமணத்துக்காகவும் அவ்வளவு கொடூர செயலை செஞ்சவர். அவரை ஒரு பக்கம் வைங்க. இப்ப ஹிட்லர் உயிரோட வரணும். இவர் உயிரோட வரணும்னா யார் சப்போர்ட் வேணும்? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். பூமியில இருக்கிறவங்களுடைய யாருடைய முக்கியமான சப்போர்ட் இருந்தா ஹிட்லர் உயிரோட வரலாம்? யூதர்கள். டோட்டலா சொன்னா யூதர்கள். யூதர்களை தான் இவர் என்ன பண்ணாரு? கொன்னு குவிச்சிருக்கிறாரு. யாருக்காவது ஜெபிக்க மனசு வருமா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. யூதர்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு ஹிட்லர் உயிரோட கொண்டு வரணுங்கிற ஆசை இருக்குமா? நமக்கே வராது. ஏன்னா எப்படியோ யூதர்களுக்கும் நமக்கும் என்ன ஆயிடுச்சு, ஒரு கனெக்ட் உருவாயிடுச்சுனால நம்மளே என்ன பண்ண மாட்டோம், அந்த மனசு வராது ப்ராப்பரா. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தனிப்பட்ட துர்குணங்களோட சில மனுஷர்களை நம்ம கேள்விப்பட்டாலே கோபம் வருதா இல்லைங்களா? சரி, இந்த காலகட்டங்கள்ல கூட ஒரு பிஞ்சு குழந்தையை கொலை செய்து எரித்து இப்படிலாம் கேள்விப்படுறோம் இல்லைங்களா? சாதாரண ஒரு நகை நட்டுக்காக கழுத்தறுத்து போட்டான் அப்படின்லாம் கேள்விப்படுற அந்த கிரிமினல் குற்றவாளிகளை நமக்கு அருகில் பார்க்கும் போதே, பெத்த தாயே என் பையனை உயிரோட விடாதீங்கன்னு சொன்ன நாட்கள் இருக்கு. ஒரு தகப்பன் சொன்னாரு, அம்மாவை கொன்னுட்டு ஒரு பிஞ்சு குழந்தையை கற்பழிச்சு கொன்ன ஒரு ஒரு பையனை தூக்கில போட்டாங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, பேர் கூட ஞாபகத்துல இல்ல. ஆனா அந்த தகப்பன் என்ன சொன்னார்? அவர் தான் போய் கேஸே ஃபைல் பண்ணார். என் மனைவியை கொன்னுட்டான், இவனை வெளியே விட்டுறாதீங்கன்னு. இப்ப அவனை வேண்டாங்கிற முடிவுக்கு யார் வந்தா? தகப்பன். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த மனிதர்களுடைய பாவம் ஆதாம் கணக்குல சேருமா, பர்சனலா இருக்குமா?
பர்சனல். ஏன்னா எல்லா மனிதரும் பாவம் செய்தபடினால் மரணம் எல்லாருக்குள்ளும் வந்ததுங்கிற வசனம் எதை நமக்கு வெளிப்படுத்துது அப்படின்னா, ஆதாமுடைய சந்ததிகள் என்பது பிறவி தண்டனை. நீங்களும் நானும் பிறக்கும் போதே ஆதாமுடைய வாரிசுகள் என்ற சாபத்தோட பிறக்கிறோம். ஆனால் வளர வளர ஆதாம் செய்யாத விதங்கள்ல இன்னைக்கு பாவம் செஞ்சுட்டு இருக்கோமா இல்லைங்களா? இதெல்லாம ஆதாம் செஞ்சாரு? கொலை செஞ்சாரா? கற்பழிப்பு பண்ணாரா? தீவிரவாதம் பண்ணாரா? கொலையை என்ஜாய் பண்ணி பண்ணாரா? இல்ல. அவர் 930 வருஷம் வாழ்ந்திருக்கிறாருன்னா சின்ன கீழ்ப்படியாமை. அதனால அவரால் 1000 வருஷம் வாழ முடியல. இன்னைக்கு நமது பாவம் வானபரியந்தம் இருக்கு. இப்ப என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷனே இன்னொரு மனுஷனை மன்னிக்க முடியாத அளவுக்கு பாவம் செஞ்சு இன்னைக்கு மறிச்சிருக்கிறான். உலகத்தின் சகல துர்குணங்களையும் இன்னைக்கு பார்க்கும்போது இவர் எனக்கு வேணவே வேணாங்கிற மனநிலையில சிலர் இருப்பாங்க. சில மனைவிமார்கள் கணவனை வேண்டான்னு சொல்றாங்க. சில பிள்ளைகள் அப்பாக்களே வேண்டான்னு சொல்றாங்க. சில அப்பாக்கள் மகன்களை வேண்டாம்பாங்க. இந்த மாதிரி நியூரோ மன்னனை தான் இங்க சொல்றாரு. சரி, நியூரோ மன்னன் மட்டும் அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டாரான்னு கேட்டா என்ன சொல்றாருன்னா, நியூரோ மன்னன் மாதிரி வாய்ப்பு கிடைச்சிருந்தா நம்மளும் அப்படித்தான் பண்ணிருப்போங்கிறார். நமக்கு யாருக்கும் அரியாசனம் கிடைக்கல. அநேகரை வெட்டி கொல்றதுக்கு எரிச்சு போடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நம்ம நியூரோவை விட தப்பு பண்ணிருப்போங்கிறாரு. இப்ப இப்படிப்பட்ட மனுஷர்களுடைய அக்கிரமங்களை தான் போக்காட்டினுடைய தண்டனையை விருதாவாக விடாம அது தலைமையில வச்சிட்டாராம். இப்ப புரியுதுங்களா? எப்படி யூதர்கள் அவ்வளவு பாவம் பண்ணி ராஜ்யத்தை அவங்களுக்கு கொடுக்க போறாரு இல்லையா பூமியில, பூமிக்குரிய ஆளுகைய, அதுக்கு ஒரு சின்ன சரி கட்டப்படுதலுக்கு யார் மேல சுமத்தினார்னா, கர்த்தருடைய நாட்கள்ல இருந்த யூதர்கள் மேல முழு தண்டனையும் அமுல்படுத்தப்பட்டுச்சு. இப்ப மகா உபத்திரவம் வரும் பொழுது கர்த்தரும் சபையும் சேர்ந்து தங்களுடைய பலியில மரித்த எல்லாரையும் உயிரோட கொண்டு வந்துருவாங்க. நியாய தீர்ப்புல அவங்களை தேர்ச்சி அடைய செஞ்சிருவாங்க. எல்லாம் ஓகே. ஒரு நீதி தடுக்கும் இந்த மனிதர்களுடைய தனிப்பட்ட உணர்வுகள், பாவங்கள். மிருக குணமான பாவங்களை மென்ஷன் பண்றாரு. அதுதான் போக்காட்டின் மீது சுமத்தப்பட்டது மீறுதல்கள்னு வருது. கவனிச்சிங்களா? பாவம்னு மட்டும் சொல்லல, அக்கிரமங்களையும் மீறுதலையும் சுமந்துட்டு போச்சு. தெய்வீக தீர்ப்ப நியாயத்தை பார்த்தீங்களா? அப்ப தேவன் சொல்லுவாரு, ஜனங்கள் கேட்பாங்க, ஏன் தேவனே எங்களோட இந்த ஹிட்லரையும் கொண்டு வந்து வச்சீங்க? இந்த ஒசாமாவை நீங்க அப்படியே விட்டுருக்கலாமே. இவங்க வந்ததே எங்களுக்கு பூமியில இப்ப நிம்மதியா இருக்க போறோமோங்கிற பயம் வருது எங்களுக்கு. இவ்வளவு கொடூர செயல்களை செஞ்ச மனுஷர்களை எல்லாம் அப்படி விட்டுட்டீங்களான்னு கேட்டா அப்ப சொல்லுவாரு, அதுக்குத்தான் என்னுடைய 2வது பிள்ளைகள் பலியாச்சுங்க. யாரு? திரள் கோட்டு. ஒரு பிள்ளைகள் பலியாச்சு. அவங்க ஆதாமுடைய சந்ததிக்காக என் மகனோட சேர்ந்து பாவ நிவாரணங்கள் கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்திட்டாங்க. அதுக்குத்தான் நீங்க எல்லாம் உயிரோட வந்திருக்கிறீங்க. என்கிட்ட நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா ஒரு கூக்குரல் என்கிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு. எது வரைக்கும் பழி வாங்காம இருப்பீங்க தேவனே? எது வரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் இருப்பீங்க தேவனேன்னு பழைய ஏற்பாட்டுல மரிச்சவங்களுடைய ரத்தத்தின் சத்தமும் என் காதுல கேட்டுச்சு. சுவிசேஷம் முழுவதிலும் வாழ்ந்து மரித்த பரிசுத்தவான்களுடைய ரத்த பலியும் என் காதுல கேட்டுச்சு. இந்த உலகத்தில் அப்பாவிகளாக மரிச்சவங்களுடைய சத்தமும் கேட்டுச்சு. என்னென்ன காரணங்கள் சொல்றாரு தெரியுங்களா? சுவிசேஷம் முழுவதிலும் கொலை செஞ்சாங்கல்ல போப்பு மார்க்கம், அதுவும் பர்சனல் பாவத்துல தான் வரும், ஆதாமுடைய குற்றத்துல வராது. அவங்களையெல்லாம் நமக்காக தேவன் மன்னிக்கிறாராம். தண்டனை யார் மேல போட்டு? இப்ப பாருங்க எப்படி வந்துச்சு பாருங்க விஷயம். சபையே துன்பப்படுத்தி கொலை செஞ்சாங்க. கொலை செஞ்சவங்கள விட்டுட்டாரு. யார் மேல பாவத்தை சுமத்திட்டாரு? நாம பலியானதுக்கு தண்டனை யார் அனுபவிக்கிறாங்களா? திரள் கூட்டம். நியாயமான்னு கேட்டீங்கன்னா இப்ப திரள் கூட்டத்துக்கு ரட்சிப்பை கொடுக்கணும். ஏதோ ஒரு விதத்துல இவங்க பூமியில வைக்க முடியாது. ஆவிக்குரிய தளத்துக்கு உயர்த்தணும். மாம்சத்துல இவங்க என்ன பண்ண முடியாது? வைக்கவே முடியாது. இப்ப கொண்டு போய் சேர்க்கணும்னா ஒரு நீதி அடிபடுது. சபை வாய்ப்பை கொடுக்க முடியாது. ஏன் இவங்க வந்தாங்க? என்ன தகுதி இவங்களுக்குன்னா? உபத்திரவத்துல அடிபட்டாங்கப்பா, வந்துட்டாங்க. அப்படியா? ஓகே. அந்த உபத்திரம் யாருக்குன்னா சொந்த பாவத்துக்கு இல்ல. அவங்ககிட்ட என்ன இல்ல? பாவம் இல்ல, அர்ப்பணிப்புல தளர்ச்சி, அவ்வளவுதான். சொந்த பாவத்துக்கு இல்லைன்னா எந்த பாவத்தை அவங்க மேல சுமத்துனீங்கன்னா, நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்கல்ல, நீங்க எல்லாம் உயிரோடு இருந்த நாட்கள்ல எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருப்பீங்க. ஆதாமுடைய தண்டனையை என் பிள்ளைகள் சுமந்துட்டாங்க. இவங்க கடைசி வகுப்பா, இவங்களும் கடைசி பிள்ளைகள் தான். இவங்க கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தனால நீங்க தன் பாவங்களாக செய்த அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் இந்த போக்காட்டின் மேல நான் சுமத்திட்டேன்னு சொல்லி தேவன் பதில் கொடுப்பார். இப்படித்தான் இவங்களுடைய ரட்சிப்பு என்ன ஆகுது? நிறைவேறு. கவனிச்சிங்களா? மாறாக அநேகருக்கு இருக்க சந்தேகம் என்ன அப்படின்னா, அது அக்கிரமத்தை சுமந்துச்சுன்னா சிலர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அப்ப பாவ நிவாரண பலிகள்ல திரள் கூட்டமும் ஒண்ணு. அப்படி ஒண்ணுன்னு சொல்லக்கூடாது. சகோதரர் தெளிவா கொடுக்கிறாரு. திரள் கூட்டத்துடைய பலி பாவ நிவாரண பலிக்குள் ஒண்ணுன்னு சொல்லாம பாவ நிவாரண பலியுடன் சம்பந்தப்படுகின்ற ஒன்று. இப்ப இதுல மீட்கிற ஒரு வாய்ப்புல யாரும் வந்துட்டாங்க.
மனுக்குலத்தை மீட்க அடுத்து தடையா இருக்கிற விஷயம் அவங்களுடைய சொந்த பாவமா வந்து நிற்கும். ஆதாமுடைய பாவங்களை டேலி பண்ணிட்டாரு. சொந்த பாவம் இடையூறா இருக்கே அப்படின்னா, பாவமே செய்யாத ஒரு கூட்டத்தை நான் என்ன பண்றேன், இதுக்குள்ள அனுமதிக்கிறேன். அவங்களுடைய கவனக்குறைவினால எல்லாம் அவங்க மேல சுமந்துரும். பரிசுத்தவான்களை கொலை செய்தது, நல்ல நல்ல மனிதர்களை கொன்று குவிச்சது, எல்லாம் எப்படி யூதர்கள் அந்த யுகத்தின் முடிவுல சுமந்தாங்களோ இவங்க தலையில இது சுமக்கும். இப்படித்தான் இவங்க நியாய தீர்ப்பு முடியுது. வெளிப்படுத்தின விசேஷம் 7:9 வாசித்து நாம் நிறைவு செய்வோம். நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களில் இருந்து வந்ததும் ஒருவன் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து இவன் கைகளில் புஷ்பங்களை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஆமா, இப்படி நிக்கணும்னா அவங்க எதுக்குள்ள போய் வரணும். சரியான ஆசீர்வாதத்தை இழந்து அங்க வந்து நிக்கிறாங்க. சிங்காசனத்துக்கு முன்னாடி அடித்து தோய்த்து கழுவப்பட்ட அப்படிங்கிற விஷயம் மிகுந்த ஒரு உபத்திரவம். இதுதான் நியாய தீர்ப்பினுடைய முடிவு. குறிப்பா அந்த வார்த்தைகளை மாத்திரம் மறுபடியும் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். திரள் கூட்டத்தாருடைய பாடுகளும் மரணமும் நாம் பார்த்திருக்கின்றபடி அவசியமானதாகும். மேலும் இவர்களது இந்த பாடுகளும் மரணமும் கிறிஸ்துவனுடைய சரீரத்திற்கு எதிராக செய்யப்பட்ட விசேஷித்த மீறுதலுக்குரிய கணக்குக்கென்று மாற்றீடான விதத்தில் செயல்படுத்தப்படுவது. கவனிச்சிங்களா? கிறிஸ்துவனுடைய சரீர அங்கங்களையும் கர்த்தரையும் துன்பப்படுத்தினாங்கல்ல, அந்த ஜனங்களை தனிப்பட்ட விதத்துல தண்டிச்சா அவங்களுக்கு உயிர்த்தெழுதலே இருக்காது. அதையும் இவங்க தலையில போட்டு தேவன் என்ன பண்ணிட்டாராம், சரி பண்ணிட்டாரு. கர்த்தர் சார்பில் உள்ள குறிப்பிட்ட ஒரு ஏற்பாடு இது. இப்படியான விதத்தில் பலிபீடத்தின் கீழ் காணப்படும் ஆத்துமாக்களும் அவர்களின் இரத்தமும் பழிவாங்குதலுக்காய் கதறுகின்றது. மேலும் இப்படியான விதத்தில் பழிவாங்குதல் நிறைவேற்றப்படுகின்றது. மகாபத்திரவ காலத்தின் போது திரள் கூட்டம் வகுப்பாரில் உள்ள இந்த குற்றமற்ற நபர்களின் மரணம். கவனிச்சிங்களா? திரள் கூட்டம் யார் இல்லையா? குற்றவாளிகள் இல்ல, அர்ப்பணிப்பில் தவறினவர்கள், புத்தி இல்லாதவர்கள், தங்களுடைய நோக்கத்தை மறந்தவர்கள், சரியான நேரத்தை இழந்தவர்கள். ஆனா பாவத்தின் சிநேகிதர்னு சொல்லவே இல்லை. திரள் கூட்ட வகுப்பார் உள்ள இந்த குற்றமற்ற நபர்களின் மரணம் தொடர்புடைய விஷயத்தில் நீதியின் கூக்குரலானது திருப்திப்படுத்தப்படும். நீரோவின் துன்புறுத்தலுக்கு ஆளானவர்களின் மரணமானது குற்றமற்றவர்கள் பாடுபடுவதன் வாயிலாக ஈடு செய்யப்படுகிறது. கவனிச்சிங்களா? மிருக குணம் படைச்ச மனுஷன் அவனுடைய பாவத்தை யார் சுமந்துறாங்களா? கடைசியா திரள் கூட்டம். சோ இது ஆதாமுடைய சந்ததி கணக்குல வராம தனிப்பட்ட விதத்துல இது போல துர்க்குணத்தில் எந்த அளவுக்கு துணிகரமா பாவம் செஞ்சாங்களோ எல்லாருடைய அக்கிரமங்களையும் மீறுதல்களையுமே திரள் கூட்டம் சுமக்கிறது என்பது பாடத்தினுடைய கன்க்ளூஷன். இதன் மூலமாக இவருடைய ரட்சிப்பு நிறைவேற ஒரு மகா உபத்திரவத்தையும் தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, ஏற்பாடு செய்திருக்கிறார். இப்படி பல நிழல்கள், ஓமைகள், கதைகள்ல இருந்து குறிப்பாக இந்த நியாய தீர்ப்பை முழுமையடையறதுக்காகத்தான் இந்த 3 விஷயத்தை எடுத்தோம். ஒண்ணு தூக்கம், நித்திரை அவருடைய அசட்டை தன்மையையும் ஏற்ற காலத்தில் அவருடைய புத்தியின்மையையும் காட்டுச்சு. 2 முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்பட்டவர்கள் அந்த தூக்கம் எதனால அப்படின்னா உலகத்தை பார்த்துட்டாங்க, ஐஸ்வர்யத்தை விரும்பிட்டாங்க, கவனம் கொடுக்க கூடாத விஷயத்துக்குள்ள போயிட்டாங்க. குறிப்பா பாபிலோனை பார்த்துட்டு அதுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கிறது, அதுவும் கூட திரள் கூட்டமாகிறதுக்கு வழி நடத்தும்னு பார்த்தோம். 3ஆவதாக இப்படி இவர்கள் செய்த மிஸ்டேக்கை தேவன் எப்படி அவங்க மேல உள்ள அன்பினால் சரி பண்ணி அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறாருங்கிறத போக்காடு நிழல் தவிர வேற ஒரு நிழல் நமக்கு சரிவர காட்டாது என்பதற்காக அந்த ஒரு விளக்கத்தை பார்த்து நம்ம நிறைவு செய்திருக்கிறோம். விதமாக அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கான அழைப்பு சபைக்கானது, திரள் கூட்டத்திற்கு என்ற அழைப்பு இல்ல. இப்படிப்பட்ட பாடங்களை சாத்தியமாக நம்ம என்ன பண்ணிக்க வேண்டாம், நமக்கு சாதகமாக புரிந்து கொள்ளாமல் அந்த நிலை நமக்கான அழைப்பு இல்ல. சபை வாய்ப்பை அடைவதற்கு நாம் ஒவ்வொருவரும் பிரயாசப்படுவோமாக. வசனங்களை பொறுமையோடு கேட்டவங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் 2வது தேவ செய்தியாக திரள் கூட்டத்தின் நியாய தீர்ப்பு என்ற தலைப்புல சகோதரர் அநேக விஷயங்களை ஏற்றகால சத்தியமாக நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொண்டாங்க. இந்த திரள் கூட்டத்தாரினுடைய புத்தி இல்லாத தன்மை, அவருடைய தூக்கம், இதனுடைய ஆழமான விளக்கங்களை சகோதரர் நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொண்டாங்க. பாடத்தினுடைய இறுதியிலே சகோதரர் சொன்னது போல திரள் கூட்டம் வகுப்பார் நம் மத்தியிலே இருந்தாலும் திரள் கூட்டத்தாருக்கு என்று ஒரு அழைப்பு அல்ல, நாம் ஒரே நம்பிக்கைக்காக ஒரே அழைப்பினாலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாம் உண்மையாக இருந்து இந்த திரள் கூட்டத்தாரிடத்திலே காணப்படக்கூடிய குறைவுகள் நம்மிடத்திலே காணப்பட்டாலும் அதை நாம் மேற்கொள்வதற்கு
முழு முயற்சியோடு நாம் பிரயாசப்படுவதற்கு தேவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வார் என்று நாம் விசுவாசிப்போம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். தேவனுடைய சத்திய வார்த்தைகளை நம் மத்தியிலே பகிர்ந்தளித்த நம்முடைய அன்புக்குரிய சகோதரருக்கும் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி திருச்சபையானுடைய அன்பையும் நன்றியையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்பானவர்களே, இப்போதும் இந்த கூடைக்கு நிறைவாக நாம் ஒரு நன்றி ஜெபம் ஏறெடுத்து இந்த முதலாவது பகுதியை நாம் நிறைவுக்கு கொண்டு வரலாம். பின்பதாக ஒரு அரை மணி நேரம் நமக்கு மதிய உணவு இடைவேளை. அதற்கு பின்பதாக நாம் மீண்டுமாக கூடி சில கேள்வி பதில்கள் பகுதிகள் நாம் ஏற்கனவே அறிவித்த வண்ணமாக நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போதும் இந்த முதல் பகுதிக்கு நிறைவாக நாம் நன்றி ஜெபம் ஏறெடுக்கலாம். சகோதரர் மணியல் ஜெஸ்தாஸ் அவர்கள் ஜெபம் ஏறெடுக்க வரும்படியாக அன்போடு அழைக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நீடி சாந்தமும் மிகுந்த தயவு நிறைந்தவரும் வானாதி வானங்களுக்கு மேலே பரலோக சிங்காசனத்தில் வீற்றிருந்து ஒட்டுமொத்த பிரபஞ்சங்களையும் ஆளுகை செய்து வருகிறவரும் நித்திய வாசமாயிருக்கிற எங்கள் பரலோக தந்தையே, அப்பா, உங்களுடைய பரிசுத்த நாமத்தையே உங்களுடைய நேசகுமாரனும் நீங்க மகிமைப்படுத்தி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறபடிய சரீரமாகிய சபைக்கு தலையானவரும் இந்த மனக்குலத்துக்கு ஒரே ரட்சகருமாயிருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எங்களுடைய போற்றுதல்கள், துதிகள், நன்றிகளை உங்களுடைய சன்னிதானத்தை நோக்கி நாங்கள் ஏறெடுக்கிறோம். தந்தையே, உங்களுடைய ஒரே பேரான குமாரனும் எங்களுடைய போதகருமாயிருக்கிற எங்கள் ஆண்டவரையும் நாங்கள் போற்றி வணங்கி கொண்டு அவருடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் தொழுது கொண்டு எங்களுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதலை நன்றிகளோடு ஏறெடுக்கிறோம். தந்தையே, அப்போ இந்த நாளிலும் விசேஷத்த விதமாக இந்த ஒரு நாளை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்து உங்களுடைய உன்னதமான சத்திய வார்த்தையின் மூலம் எங்களை நிதானிக்கவும் எங்களுடைய சகல விதமான காரியங்களையும் நாங்கள் பகுத்து ஆராய்ந்து அறியவும் அப்பா எங்களுக்கு தந்துட்ட இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி. தந்தையே, உங்களுடைய பரிசுத்த வார்த்தைகள் நாங்கள் கேட்டறிந்தோம். அதில் தகப்பனே, உங்களுடைய வார்த்தைகள் இருக்கக்கூடிய கொள்கைகளை எங்களுடைய இல்லத்திலும் சரி, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சபையின் ஐக்கியத்திலும் சரி, நாங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வசனங்களின் மூலம் கொடுக்கப்பட்டிருக்க கொள்கைகளை நாங்கள் கைக்கொள்ள வேண்டியிருக்கு. அதில் எங்களுடைய நீதியின் தன்மை எந்த அளவுக்கு உங்களுக்கு முன்பாக நேர்மையாய் காட்ட வேண்டியிருக்கு என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். தந்தையே, அதே வேளையில இதோ இந்த வேளையில கூட அப்பா, இந்த உன்னதமான அழைப்புக்கு அழைக்கப்பட்டு அந்த அழைப்பினுடைய தன்மையிலே ஏன் அந்த ஒரு அழைப்புக்குரிய வெகுமதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் போறதுக்கு என்னென்ன காரணங்கள் உண்டு என்பதை அறியக்கூடிய விதத்திலே திரள் கூட்டம் வகுப்பாளருடைய அந்த அசட்டைத்தன்மையும், அதே சமயத்திலே அவங்களுடைய தெய்வீக நோக்கத்தின் அடிப்படையிலே அவங்களுடைய ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவங்களுடைய பாவங்கள், அவர்களுக்கான குற்றமற்ற அவர்கள் மீது இந்த மனுக்குலத்தில் இருக்கக்கூடிய துணிகரமான அப்பா அந்த பாவங்களை அவங்களை சுமத்தி அவர்கள் அந்த ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறார்கள் என்கிற ஒரு ஆழமான தெய்வீக சத்தியத்தையும் நாங்கள் இந்த நாளிலே கேட்டறிந்தோம். தந்தையை, அந்த வகையிலே அப்ப இந்த முதல் பகுதி முழுவதும் முழுவதும் எங்களுடைய ஆத்மீக ஜீவியத்துக்கு உங்களுடைய வல்லமையுள்ள வார்த்தையினால் ஆசீர்வதித்து தந்திருக்கீங்க. உங்களுடைய தெய்வீக திட்டத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான அம்சங்களையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்கள் கைகளுடைய நீதியின் கொள்கைகளையும் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க என்பதை நாங்கள் அப்போ நன்றியோடு நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். தந்தையை, இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி உடைய வார்த்தைகளால் எங்களை பரிசுத்தமாக்க தந்திட்ட நல்ல ஒரு தருணத்துக்காக மீண்டுமாக எங்களுடைய அருமை ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய துதிகள், போற்றுதல்களை ஏறெடுத்துக்கொண்டு இனிவரும் பகுதியில் கூட உங்களுடைய அளவிலாத உங்களுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் தந்து உடைய பரிசுத்தாவி தந்து கேட்கக்கூடிய வார்த்தைகளால் நாங்கள் இன்னும் அதிகமாக பரிசுத்தமாகவும் இந்த விசுவாச ஓட்டத்திலே நாங்கள் இன்னும் நிலைத்திருக்கவும் உங்களுடைய வல்லமையுள்ள வார்த்தைகளையும் உங்களுடைய பரிசுத்தாவி தந்து வழிநடத்தும்படியாக எங்களுடைய சிறிய ஜெபத்தை எங்கள் ஆண்டவரும் போதகரும்படியாக தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம். ஜீவனும் வல்லமை நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே,